ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான். தையல் கடை வச்சிருந்தான். அவங்கிட்ட ஒருத்தன் ஒரு சட்டை துணி எடுத்து கொடுத்து தைக்க சொல்லியிருந்தான். வர்ற சனிக்கிழமை வா வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான். அதே மாதிரி இவன் வந்தான். அவன் தச்சு வச்சிருந்த சட்டையை கொடுத்தான். இவன் வாங்கி அங்கேயே போட்டு பார்த்தான். கை நீளம் ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசமா இருந்தது. வலது கை இடது பக்கத்தை விட நீளம் குறைச்சலா இருந்தது. அவன் முணுமுணுக்க ஆரம்பிச்சுட்டான். என்ன இது இப்படி தைச்சுட்டியேன்னு. இதுக்கு அவன் சொன்னான், ஐயையோ இதுக்காகவா சங்கடப்படுறீங்க, வலது கையை மட்டும் கொஞ்சம் உள்ள இழுத்தாப்புல வச்சுக்கிட்டீங்கன்னா சரியா போகுது. மற்றபடி அந்த சட்டையில உள்ள கலை அம்சத்தை கவனிங்க, எவ்வளவு அற்புதமா தச்சிருக்கேன் பாருங்க. ஒரு சின்ன குறைய இப்படி எல்லாம் பொருட்படுத்த வேண்டியதில்ல. நான் சொன்னது மாதிரி கைய கொஞ்சம் உள்ள இழுத்தது மாதிரி வச்சுக்கிட்டு நடந்து போங்க, ஜோரா இருக்கும் அப்படின்னா. அவனும் யோசிச்சு பார்த்தான். சரியான யோசனையா தான் தோணுச்சு. கொஞ்சம் முயற்சி பண்ணி வலது கையை கொஞ்சம் உள்ள இழுத்து சட்டை சரியா இருக்கிறது மாதிரி பண்ணிட்டான். இப்ப மறுபடியும் ஒரு பிரச்சனை. வலது கையை உள்ள இழுத்த மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டதும் முதுகு பக்கம் கொஞ்சம் துணி தளர்த்தியா தொங்குறது மாதிரி தெரிஞ்சது. என்ன இது முதுகு பக்கம் துணி குவிஞ்சுட்டுதே தொங்குதே அப்படின்னா மறுபடியும், அடடா இதுக்காகவா கவலைப்படுறீங்க, உடம்ப அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வளைச்சிக்கிட்டா சரியா போடுது. இதுக்காக அந்த அழகான தையலை பிரிச்சு அதுல உள்ள கலை அம்சத்தை கெடுக்கிறதுக்கு என் மனசு இடம் தரல. எவ்வளவுக்கு தளர்த்தியா இருக்கோ அவ்வளவுக்கு கொஞ்சம் உடம்ப வளைச்சி அப்படி குனிஞ்சது மாதிரி போங்க போதும் அப்படின்னா. அதுவும் நல்ல யோசனையா தான் பட்டுது இவனுக்கு. சரின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டான். தெருவில் இறங்கினான். கைய கொஞ்சம் உள்ள இழுத்தான். உடம்ப கொஞ்சம் முன்னால வளைச்சான். சட்டைக்கு தகுந்த மாதிரி உடம்ப பண்ணிட்டான். மெதுவா நடந்து போறான். இப்போ எதிரில் இன்னொருத்தன் வரான். இவனை பாக்குறான். இவன் போட்டிருக்கிற சட்டையை பாக்குறான். ஆஹா அற்புதம்ங்கிறான். சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப நல்லா இருக்கு. நிச்சயமா இது இந்த ஊர் மேல தெருவில் இருக்கிற ஒருத்தன் இருக்கானே, அவன் தச்சதா தான் இருக்கணும் அப்படின்னா. இதை கேட்டதும் அவனுக்கு ஆச்சரியம். எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு அந்த வழிபோக்கன்னு சொன்னானா, அவன் ரொம்ப கெட்டிக்காரன். உங்களை மாதிரி உடம்பும் கையும் வளைஞ்சு போன ஒரு ஆசாமிக்கு அவனை தவிர வேற யாராலேயும் இவ்வளவு பொருத்தமான ஒரு சட்டையை தைக்க முடியாது அப்படின்னானா. பாருங்க, அவனுக்காக இவன் அனுசரிக்க போய் இவனோட நிலைமை எப்படி ஆயிடுது பாருங்க. இதே மாதிரிதான் சில சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நம்மளை கோமாளி ஆக்கி விட்டுரும். எதுவா இருந்தாலும் அதுல அறிவுபூர்வமான அணுகுமுறை அவசியம். ஒரு நர்ஸ் அவசரமா ஓடி டாக்டர் கிட்ட சொல்லிச்சான், டாக்டர் ஒரு தப்பு நடந்து போச்சு, 10ஆம் நம்பர் பெட்ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு காலில் ஆபரேஷன் பண்றதுக்கு பதிலாக கையில ஆபரேஷன் பண்ணி விட்டீங்க. கை ஆபரேஷன் பண்ணிக்க வேண்டிய ஆள் 7ஆம் நம்பர் பெட்ல இருக்கார் அப்படின்னு தான். அதுக்கு ஒரு பதட்டப்படாம சொன்னாராம், பரவாயில்ல இவரை தூக்கி 7ஆம் நம்பர் பெட்ல போட்டுரு அப்படின்னு. ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான். அவன் ஒரு நாள் கோயிலுக்கு போனான். கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டான், எனக்கு ஒரு 1,00,000 ரூபாய் நீ கொடுத்தா நான் உன் சன்னதியில ஒரு தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டான். கடவுள் பார்த்தார். உடனே அவன் கண் முன்னாடி தோன்றினார். இந்தா நீ கேட்ட 1,00,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி அவன் கையில பணத்தை கொடுத்துட்டு மறைஞ்சிட்டார். இவனால நம்பவே முடியல. இவ்வளவு சுலபமா கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தா அனாவசியமா ஒரு தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டி இருக்க வேண்டியது இல்லையே அப்படின்னு நினைச்சான். இருந்தாலும் வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டியது கடமை. அதுக்காக என்ன பண்ணா, பக்கத்துல ஒரு கடைக்கு போனான். ஒரு தேங்காயை கையில் எடுத்தான். இது என்ன விலைன்னு கேட்டான். 5 ரூபான்னார் கடையில் இருந்தவர். அதிகமா இருக்குதே விலைன்னா. அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க, அடுத்த ஊருக்கு போங்க, அங்க தென்னந்தோப்பு அதிகம், அதனால அங்க இதை விட குறைஞ்ச விலைக்கு கிடைக்கும் அப்படின்னார். சரின்னு அடுத்த ஊருக்கு கிளம்புனான். அங்க போய் விசாரிச்சான். ஒரு தேங்காய் 3 ரூபாய் விலைன்னாங்க. இதுவும் அதிகமா தெரியுதுன்னா. அப்படின்னா ஒண்ணு செய்ய, அதோ அந்த ஆத்து ஓரமா ஒரு தென்னை மரம் இருக்கு பார், அதுல நீயே ஏறி பறிச்சுக்கோ, ஒரு தேங்காய்க்கு 1 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னார் அந்த தோப்புக்கு சொந்தக்காரரு. இவனுக்கு மரம் ஏற தெரியாது. இருந்தாலும் ஆசை யார விட்டுது, விலை சல்லிசா இருக்குதே. ஆத்து ஓரம் போனா தட்டு தடுமாறி அந்த மரத்துல ஏறினா அந்த தென்னை மரம் வளைஞ்சி ஆத்து பக்கம் போய் அப்புறம் நிமிர்ந்து இருந்தது. அதாவது மரத்தின் உச்சி சரியா ஆத்துக்கு நடுவில் இருந்தது. ஆத்துல வெள்ளம் கரபுரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இவன் கடவுள் கொடுத்த 1,00,000 ரூபாயை மடியில வச்சு இறுக்கி கட்டிக்கிட்டான். உச்சிக்கு போய் காய் பறிக்கிற சமயத்துல காத்தும் மழையும் பலமா கலந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டுது. கால் வழிக்கு விட்டுட்டுது. இவன் சடார்னு ஒரு தென்னை மட்டையை பிடிச்சிக்கிட்டு தொங்க ஆரம்பிச்சிட்டான். கீழே பயங்கரமான வெள்ளம். மடியில 1,00,000 ரூபாய் பணம். என்ன செய்யறதுன்னு தவிக்கிறான்.
இந்த சமயம் கரையில ஒரு யானை பாகன் யானையை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறான். அது அவன் கண்ணில் பட்டது. ஐயா ஒரு உதவின்னு கத்துனான். அவன் என்ன செய்யணும்னு கேட்டான். உன் யானையை மெதுவா இங்க அழைச்சிட்டு வா, எனக்கு நேரா கீழே நிறுத்து, என் காலை பிடிச்சி மெதுவா கீழே இறக்கி விட்டுரு, என் மடியில இருக்கிற பணத்துல உனக்கு 10,000 ரூபா தரேன் அப்படின்னா. அவன் பார்த்தான், காலை கையை பிடிச்சா கூட எவனும் இந்த காலத்துல 10 ரூபாய்க்கு மேல தரமாட்டேங்கிறான், இவன் காலை பிடிச்சா 10,000 தர்றேங்கிறான் அப்படின்னு யோசனை பண்ணா. உடனே யானையை கொண்டுட்டு போனான். அவனுக்கு நேரா கீழே நிறுத்தினான். அவன் காலை பிடிச்சான். அவ்வளவுதான். அந்த நேரம் பார்த்து யானை மெதுவா நடந்து அப்பால போட்டுது. இப்ப யானை பாகன் அவன் காலை கெட்டியா பிடிச்சிட்டு தூங்குறான். பரிதாபமா மேல பாக்குறான். அவன் மட்டையை பிடிச்சிட்டு தூங்குறான். இப்ப யானை பாகன் சொல்றான், தம்பி மட்டையை விட்டுறாத, கெட்டியா பிடிச்சிக்கோ, நான் உனக்கு 10,000 ரூபா தரேன், இதோ மடியில் தான் வச்சிருக்கேன்னா. மேல தொங்குறவனுக்கு இந்த நிலைமையிலேயும் ஒரு சந்தோஷம், மேற்கொண்டு ஒரு 10,000 ரூபா நமக்கு கிடைக்கும் போல இருக்கே அப்படின்னு. இந்த சமயத்துல ஒருத்தன் ஒட்டகத்தை ஓட்டிட்டு வந்தான் அந்த பக்கமா குளிப்பாட்டுறதுக்கு. யானை பாகம் பார்த்துட்டான். ஐயா ஒட்டகக்காரரே, அதை இங்க கொண்டுட்டு வா, எங்க காலை பிடிச்சி பத்திரமா இறக்கி விடு, நாங்க பணம் கொடுக்குறோம்னா. அவனும் பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்தான். அவன் காலை பிடிக்கிற சமயம் ஒட்டகமும் நழுவி போட்டுது. இப்ப 3 பேருமே வரிசையா தொங்குறாங்க. ஒட்டகக்காரன் கத்துறான், தம்பி மட்டையை விட்டுறாத, கெட்டியா பிடிச்சிக்கோ, நான் என் மடியில இருக்கிற 5,000 உனக்கு தந்துடுறேன்னா. மேல தொங்குறவனுக்கு இன்னமும் சந்தோஷம், இவனும் பணம் தர்றேங்கிறான் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு மொத்த பண வரவு எவ்வளவு அப்படின்னு ஒவ்வொன்னா கூட்டி பார்க்க ஆரம்பிச்சான். மனக்கணக்கு சரியா வரல. அதனால அப்படியே விரல விட்டு எண்ண ஆரம்பிச்சான். அவ்வளவுதான், மட்டையை விட்டுட்டு கை நழுவி வந்துட்டுது. 3 பேரும் பொத்துன்னு ஆத்துல விழுந்தாங்க. படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி கரைக்கு வந்து சேர்ந்தாங்க. 3 பேர் மடியில் இருந்த பணமும் ஆத்தோட போட்டுது. பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதை விளக்கறதுக்காக சொல்லப்பட்ட கதை இது. இந்த காலத்துல ஒருத்தர் ஒரு நீச்சல் குளத்துல நீச்சல் அடிச்சுட்டு இருக்கிறார். காவலுக்கு இருந்தவர் அதை கவனிச்சுட்டார். கரையிலிருந்து சத்தம் போட்டாராம், இதோ பாருங்க, இங்க ராத்திரி 8 மணிக்கு மேல நீச்சல் அடிக்கிறது சட்டப்படி குற்றம், அதுக்கு அனுமதி கிடையாது, தெரியாதா உங்களுக்கு அப்படின்னாராம். இதுக்கு அவரு, ஐயோ நான் நீச்சல் அடிக்க வந்தவன் இல்லைங்க, சும்மா சுத்தி பார்க்க வந்தவன், தடுமாறி குளத்துல விழுந்துட்டேன், நீச்சல் தெரியாது, அதனால தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கத்துனாராம். கரையில இருந்தவர் பார்த்தார். ஓ அப்படின்னா சரி, அதுக்கு ஒன்றும் தடை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டு நடந்து போயிட்டாராம். ஒரு காட்டுல ஒரு நரி இருந்தது. ஒரு நாள் காலை நேரம் அது தன்னுடைய இருப்பிடத்துல இருந்து வெளியில வந்தது. கொஞ்ச தூரம் நடந்து வந்தது. அப்பதான் அது தன்னோட நிழலை கவனிச்சு பார்த்தது. பார்த்தா அது ரொம்ப நீளமா பெருசா இருக்குது. காலை நேரத்துல நிழல் அப்படித்தானே இருக்கும். ஆனா அந்த நரிக்கு அந்த விஷயம் தெரியல. தன்னுடைய நீண்ட பெரிய நிழலை பார்த்து ஆச்சரியப்பட்டது. ஆஹா, நாம இவ்வளவு பெருசாவா இருக்கிறோம் அப்படின்னா என்னுடைய காலை சாப்பாட்டுக்கு ஒரு யானை இல்லைன்னா ஒரு ஒட்டகம் கிடைச்சாதான் சரியா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டது. உடனே ஒரு யானை அல்லது ஒட்டகத்தை தேடி அலைஞ்சது, எங்க கிடைக்கும்னு. கிடைக்கவே இல்லை. மத்தியானம் 12 மணி ஆயிட்டுது. பசியோட அலையுது. இப்ப தன்னோட நிழலை பார்த்தது. அது மத்தியான நிழல் எப்படி இருக்கும், அது ரொம்பவும் குறுகி போய் தெரிஞ்சது. உடனே அந்த நரி என்ன நினைச்சுக்கிட்டு தான் தெரியுமா, காலை ஆகாரம் சாப்பிடாததுனால நம்ம உடம்பு இப்படி அழிச்சு போட்டுதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் தன்னுடைய நிழலை பார்க்குது. அது இன்னமும் குறுகி போய் காலடியிலேயே வந்துட்டுது. அதுக்கு பயமா போயிடுது. ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம இறந்துருவோம் போல இருக்க, இப்ப என்ன செய்யறது? இந்த சமயத்துல ஒரு எறும்பு கிடைச்சா கூட போதும், அதை நம்ம காலை ஆகாரமா நினைச்சு சாப்பிட்டுள்ளாமே அப்படின்னு நினைச்சுதான். நம்முடைய நிழல் கூட நம்மள மாதிரியே தான் அடிக்கடி மாறிக்கிட்டே தான் இருக்குது. அது எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. மனிதனுக்கு ஏற்படுகிற தன்முனைப்பு இருக்கு பாருங்க, ஈகோ, அது கூட ஒரு நிழல் மாதிரி தானா. அப்படி நினைக்க ஆரம்பிச்சுட்டா அதனால ஏதும் பிரச்சனை வராதான். தன்முனைப்பை நிழல் போலவே ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது பெரியவங்க கருத்து. ஒரு காரியத்தை வெற்றிகரமா நல்ல விதமா செஞ்சு முடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த சமயத்துல ஒரு வித நுட்பமான தற்பெருமை நமக்குள்ள உண்டாகுது. இது இயற்கையானது, அதனால இது மேல பற்று வைக்கக்கூடாது. அப்படி வைக்க ஆரம்பிச்சுட்டா அந்த தற்பெருமை ஒரு நிரந்தர விருந்தாளியா நம்ம கிட்ட தங்கிக்கும். நம்ம நிழல் எப்படின்னு பாருங்க, நாம நடக்கும் பொழுது நம்ம பின்னாடியே வரும். தன்முனைப்பையும் அப்படியே நினைச்சுக்குங்க. நிழல் யாருக்கும் எந்த பிரச்சனையையும் உண்டாக்குறது இல்லை. ஆனா அந்த நிழலை கண்டே நாம பயப்பட ஆரம்பிச்சுட்டா நாம எதுலையும் வெற்றி காண முடியாது. நிழலோட சண்டை போடக்கூடாது. அது மாதிரி தன்முனைப்போடவும் நாம சண்டை போட வேண்டியதில்லை. இல்லாத ஒன்றோடு சண்டை போடுறது எப்படின்னா, அது இருட்டோட சண்டை போடுறது மாதிரி.
நாம நிழல் கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற தன்முனைப்பு ஒரு நிழல். நம்ம நிழலையும் நமக்கு சமமா பாக்குறோம் பாருங்க, அங்கதான் சிக்கலே ஆரம்பம். இப்போ நாம நடந்து போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம நிழல் தரையில விழுது. யாரோ ஒருத்தர் நம்ம நிழல் மேல காலை வச்சு நடந்து போறார். உடனே அவர்கிட்ட சண்டைக்கா போறோம், ஏண்டா என் நிழலை மிதிச்ச அப்படின்னு. நமக்கு தெரியும் அது நிழல் தாங்கிறது. அவர் உங்க மேல நடக்கல, உங்களுடைய நிழல் மேலதான் நடக்கிறார். அது மாதிரி உங்க தன்முனைப்பின் மேல யாராவது நடந்தா உங்களை அவமானப்படுத்துறதா நினைக்கிறீங்க. காரணம், நாமளும் நம்ம தன்முனைப்பும் ஒண்ணுங்கிற நினைப்பு தான் காரணம். மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம நிழல் மேல நடக்கிறவர் நம்மளை காயப்படுத்துறது இல்லை. தன்முனைப்பை வேண்டாத ஒன்னாவும் பார்க்க வேண்டியதில்லை. அது இயற்கை. நிழலை உங்க முன்னாடி வைக்க வேணாம், அது உங்க பின்னாடியே இருக்கட்டும். நிழலின் நிழலாகி விடாதீர்கள், நீங்கள் நீங்களாகவே இருங்கள். இதுதான் சான்றோர் சிந்தனை. ஒரு பேருந்துல ஒரே நெரிசல். ஒருத்தர் பக்கத்துல நின்றுகிட்டு இருந்தவர்கிட்ட ரொம்ப பணிவா விசாரிச்சார், ஏன் சார் நீங்க ஏதாவது பெரிய உத்தியோகத்துல இருக்கிறீங்களா அப்படின்னார். அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்கன்னார் அவரு. அப்படின்னா வேற ஏதாவது அரசியல்ல பெரிய பதவியில் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். அதுவும் இல்லைங்கன்னார். சரி, பணமாவது அதிகமா வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார்னார் அவரு. அப்புறம் எதுக்குடா என் காலை மிதிச்சுக்கிட்டு இருக்கிற, எடுறா காலை அப்படின்னாராம் இவர். ஒரு சன்னியாசி, அவரு ஒரு நாள் ஒரு கனவு கண்டாராம். அந்த கனவுல அவர் சொர்க்கத்துக்கு போறார். அங்க ஒரு பெரிய திருவிழா நடந்துகிட்டு இருக்குது. எங்க பார்த்தாலும் அலங்கார வளைவுகள், வண்ணமயமான விளக்குகள், பாதைகள் பூரா மலர்கள், எல்லா கட்டடங்களும் ஒளிமயம். அவ்வளவு கோலாகலமா பிரம்மாண்டமா அந்த திருவிழா நடந்துகிட்டு இருக்குது. அது என்ன திருவிழாங்கிறது இந்த சன்னியாசிக்கு புரியல. அங்க எதிரில் வந்துகிட்டு இருந்த ஒருத்தரை நிறுத்தி, என்ன விசேஷம் இங்க அப்படின்னு விசாரிச்சாராம். உனக்கு தெரியாத விஷயம், இன்னைக்கு இறைவனுக்கு பிறந்த நாள், அதைத்தான் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறோம். இதுக்காக பிரம்மாண்டமான ஊர்வலம் ஒண்ணு வரப்போகுது. இறைவனே அந்த ஊர்வலத்துல கலந்துகிறார் அப்படின்னார் அவரு. உடனே அந்த சன்னியாசி ஒரு மரத்து நிழல்ல ஒதுங்கி நின்றுகிட்டார். ஊர்வலம் வந்துகிட்டு இருக்குது. முதல்ல ஒரு குதிரை வந்துகிட்டு இருக்கு. அது மேல ஒருத்தர் உட்காந்துருக்கிறார். அவருக்கு பின்னாடி நிறைய பேர் கூட்டமா வந்துகிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு கூட்டம் இவர் பின்னாடி வருது, யார் இவரு அப்படின்னு கேட்டார். ஒரு மதத்தின் பெயரை சொல்லி, இவர் அந்த மதத்தின் தலைவர், அவரை பின்பற்றுகிற மக்கள் கூட்டம் பின்னாடி வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு விவரம் சொல்லி இருக்கிறாங்க. இவங்களுக்கு அடுத்தபடியா இன்னொரு குதிரையில ஒருத்தர் வந்துகிட்டு இருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஏகப்பட்ட கூட்டம். இவர் யாருங்க அப்படின்னு கேட்டிருக்காரு சன்னியாசி. அங்க இருக்கிறவங்க விவரம் சொல்லி இருக்கிறாங்க. இன்னொரு மதத்தின் பெயரை சொல்லி, இவர் அந்த மதத்தினுடைய தலைவர், அவர் வழியை பின்பற்றுகிறவர்கள் அவர் பின்னாடி கூட்டமா வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தரா குதிரை மேல வந்துகிட்டே இருக்கிறாங்க. அவங்கள பின்பற்றியும் ஒவ்வொரு கூட்டம் வந்துகிட்டே இருக்குது. அந்த பெரிய ஊர்வலம் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது. கடைசியா அது முடிஞ்சது ரொம்ப நேரம் கழிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வயசான ஆள் குதிரை மேல வந்துகிட்டு இருக்கிறார். ஆனா அவருக்கு பின்னாடி யாருமே இல்லை. அவர் பரிதாபமா தனியா வந்துகிட்டு இருக்கிறார். அவர் அந்த ஊர்வலத்தை சேர்ந்தவரா இல்லையாங்கிறதே தெரியல. இவர் யாரு, இவர் ஏன் இப்படி தனியா வந்துகிட்டு இருக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த சன்னியாசி. என்னது இப்படி கேக்குறீங்க, இவர் தான் கடவுள், இவருக்காக தான் இன்னைக்கு இந்த ஊர்வலமே நடக்குது, இவருக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள், முன்னாடி போற ஊர்வலம் பூரா இவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காகத்தான் அப்படின்னு இருக்காங்க. இதை கேட்டதும் அந்த சன்னியாசிக்கு திடுக்குன்னு தூக்கி போட்டிருக்கு. இது வரைக்கும் கனவு கண்டுகிட்டு இருந்தவர் முடிச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்திருக்கார். உண்மைதான், மக்கள் எல்லாரும் பக்தி மார்க்கத்துல போறதா நினைச்சுக்கிட்டு பாதை மாறி போயிட்டு இருக்கிறாங்க. கடவுளை பின்பற்றுவதாக நினைக்கிறாங்க பக்தர்கள். ஆனா கடவுளுக்கு பின்னாடி யாருமே இல்லை. இன்னமும் இயல்பா இதை பத்தி யோசிச்சு பார்த்தா, உண்மைக்கு பின்னாடி தான் நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அந்த உண்மை அனாதையா போய்கிட்டு இருக்குது. அப்படி ஆயிட்டுது உலகம். இந்த காலத்திலயும் ஒரு ஊர்வலம், ஒரு பெரிய மனுஷருக்கு பிறந்த நாள் விழா. அவரு குதிரை மேல ஏறி முன்னாடி போயிட்டு இருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஒரு 100 பேர் தொண்டர்கள். அவங்க பாட்டுக்கு போறாங்க. எல்லாம் பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணவங்க. எல்லாம் பணம் வாங்கிட்டு பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச தூரம் நடந்ததும் கால் வலிக்க ஆரம்பிச்சுட்டுது. ஒவ்வொருத்தரும் அப்படியே ஒதுங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதான் முன்னாடியே பணம் கிடைச்சிட்டுதே, இனிமே ஒதுங்கினா என்னன்னு ஒதுங்கிட்டாங்க. ஒரு கட்டத்துல குதிரையில போறவர் தற்செயலா திரும்பி பாக்குறாரு, பின்னாடி யாருமே இல்ல. எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் ரொம்ப விசுவாசமா பின்னாடி நடந்து வந்துகிட்டு இருந்தான். ஏன்பா நீ மட்டும் வந்துகிட்டு இருக்கிறிய, நீ வீட்டுக்கு போகலையான்னு கேட்டிருக்காரு அவரு. நீங்க அந்த குதிரையையும் அதுக்குள்ள வாடகை பணத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா நானும் போயிடுவேன் அப்படின்னு நானா இந்த ஆள். ஒருத்தன் வேகமா ஓடி வந்தான்.
ஏப்பா அப்படி தலை தெறிக்க ஓடி வர்றேன்னு கேட்டேன். பின்னாடி துரத்திக்கிட்டு வருது சார் அப்படின்னா. ஏதாவது நாய் துரத்திக்கிட்டு வருது போல இருக்கு அப்படின்னு நினைச்சு அவனுக்கு பின்னாடி பாக்குறேன். கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் எதுவுமே தெரியல. ஏன்பா எதுவும் உன்னை துரத்துறது மாதிரி தெரியலையே என்ன? நல்லா பாருங்க சார் அப்படின்னா. பார்த்துட்டு தான் சொல்றேன் என்ன. இதோ பாருங்க சார், இதுதான் என்ன துரத்துது அப்படின்னு அவன் காட்டுறான். அவன் சுட்டி காட்டின இடத்துல பார்த்தா அங்க அவனுடைய நிழல் தான் தெரியுது. என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லி அவனை சந்தேகமா பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் அவன் விவரமா பேசினான். சார், எனக்கு என் நிழலை கண்டா பிடிக்கிறது இல்ல. எப்ப பார்த்தாலும் இது என்னையே பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. இதை என்னால சகிக்கவே முடியல. இதை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சிகள்லாம் பண்ணி பார்த்துட்டேன், முடியலன்னா. அப்படி என்னென்ன முயற்சிகள் பண்ணினேன் அப்படின்னு கேட்டேன். அவன் என்னென்ன செஞ்சாங்கிறத விவரமா சொன்னான். அவன் என்ன பண்ணிருக்கிறான், ஒரு பெரிய குழியை தோண்டி அதுல தன்னுடைய நிழலை புதைச்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மண்வெட்டி எடுத்துக்கிட்டு தோட்டத்து பக்கம் போயிருக்கான். ஆழமா ஒரு குழியை தோண்டி இருக்கான். குனிஞ்சு பாக்குறான். அந்த குழிக்குள்ள தன்னுடைய நிழல் தெரியுது. ஆஹா, இதுதான் சமயம், நிழல் இப்ப குழிக்குள்ள இருக்கு, மண்ணை போட்டு மூடி போடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் மண்ணை அள்ளி போட்டான். பார்த்தா இப்ப அந்த நிழல் அந்த மண்ணுக்கு மேல வந்து நிக்குது. இது ஏதுடா வம்பா போச்சு அப்படின்னு அவசரமா மண்ணை வாரி போட்டு மூடி பாக்குறான். குழி பூராவும் மூடி விட்டு பாக்குறான். மறுபடியும் நிழல் மேல வந்து உட்காந்துட்டு இருக்குது. சரி, இத குழியில புதைக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இதை இங்கேயே இப்படியே விட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடி போடுவோம் அப்படின்னு நினைச்சு எடுத்தான் ஓட்டம். அது காலை நேரம். இவன் மேற்க நோக்கி ஓடிட்டு இருக்கிறான். ஓடி ஓடி பாக்குறான், நிழல் இவனை விட வேகமா இவனுக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கு. சரி, திரும்பி ஓடி பார்ப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே சடார்னு திரும்பி ஓட ஆரம்பிச்சான். பார்த்தான், அப்பாடா நிழலை காணல. கொஞ்ச தூரம் ஓடி ஒரு இடத்துல நின்னு அப்படியே சாவகாசமா திரும்பி பார்க்கறான். பின்னாடி நின்றுட்டு இருக்குது நிழல். இப்படி ஓடி வந்துதான் இங்க நம்ம முன்னாடி நின்று தன்னுடைய அவஸ்தையை சொல்லிட்டு இருக்கிறான். இந்த நிழலை துரத்துறது அல்லது வெட்டி விடுறது, இதுக்கு ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்க சார் அப்படிங்கிறான். நமக்கு ஒன்றும் புரியல. அந்த நேரம் பார்த்து ஒரு பெரியவர் வந்தார். அவர்கிட்ட யோசனை கேட்டோம், என்ன செய்யலாம்னு. அவர் சொன்னார், இந்த பாருப்பா, நீ அங்கேயும் எங்கேயும் ஓடாத, அப்படியே கீழே படுத்துக்கொண்டார். அது நல்ல உச்சி வேலை. அவன் அப்படியே கீழே படுத்துக்கிட்டான். இப்ப அப்படி இப்படின்னு திரும்பி பார்க்கறான், நிழலை காணல. அவன் இப்பதான் நிம்மதியா இருந்தான். இப்ப அந்த பெரியவர் சொன்னார், எல்லா மனிதர்களுமே இப்படிதான் ஓடிட்டு இருக்கிறாங்க. நான் எனது அப்படிங்கிற ஆணவம் தான் அவங்கள துரத்திட்டு இருக்கு. அதை விட்டுட்டு ஓடணும்னு நினைச்சாலும் அது முன்னாடி வந்து நிக்குது. பரம்பொருளை நோக்கி ஓடுறப்போ இந்த ஆணவம் பின்னாடி வந்துடுது. பரிபூர்ண சரணாகதிங்கிற நிலையில அது முழுசுமா மறைஞ்சுடுது. தன்னை உணர்கிற வேலை அது. அந்த நேரம் மனிதனுக்கு விடுதலை உணர்வு ஏற்படுகிற நேரம் அது. அப்படிப்பட்ட சுதந்திர மனிதர்களாக எல்லாரும் மாறி போயிட்டாங்கன்னா இந்த உலகமே இன்பமயம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தார் பெரியவர். நம்மால் ஒருத்தர் வேகமா ஓடி வந்துகிட்டு இருந்தான். ஏன்டா அப்படி ஓடி வர்ற அப்படின்னு கேட்டார் எதிரில் வந்தவர். ஆசை துரத்துது, அதுதான் ஓடி வர்றேன்னா. உனக்கு என்ன ஆசைன்னு கேட்டார். எனக்கு ஒன்றும் ஆசை இல்லைங்க, என்னை எப்படியாவது பிடிச்சுடணும்னு போலீஸ்காரங்களுக்கு ஆசை. அந்த ஆசை இப்ப என்ன துரத்தி பின்னாடி வந்துகிட்டு இருக்குது. அதுதான் தப்பிச்சு வந்துகிட்டு இருக்கிறேன். குறுக்க நிக்காதீங்க சார், வழியை விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமா ஓடி மறைஞ்சான். அசோக மன்னர் வந்துகிட்டு இருக்கார். அவருடைய ஆலோசகர்கள் எல்லாம் பக்கத்துல வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல எதிரில் ஒரு புத்த பிக்ஷு வர்றார். அசோகர் பாக்குறார். ஓடி போய் அவர் காலில் விழுந்து வணங்குறார். அசோக மன்னரின் தலை அந்த புத்த துறவியின் பாதத்துல பட்டுக்கிட்டு இருக்கு. பக்கத்துல நின்றுகிட்டு இருந்த அமைச்சருக்கு இது ரொம்ப சங்கடமா போச்சு. ரொம்ப வருத்தப்பட்டார். நம்ம அசோக சக்கரவர்த்தி எப்பேற்பட்டவர், அவரோட தலை ஒரு சன்னியாசியின் பாதத்துல படுறதா அப்படின்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டார். அரண்மனைக்கு திரும்பினதும் அமைச்சர் மெதுவா ஆரம்பிச்சார். அரசே, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது அப்படின்னார். எதுக்குன்னார் மன்னர். அசோக சக்கரவர்த்தியின் தலை, அதாவது அந்த சிரம், ரொம்ப மதிப்புமிக்க ஒன்று. அது ஒரு சன்னியாசியின் காலில் படலாமா அப்படின்னார். அசோகர் பதில் சொல்லல, சிரிச்சார், போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்டார். எனக்கு 3 தலைகள் வேணும் அப்படின்னார். சொல்லுங்க, கொண்டுகிட்டு வரேன் அப்படின்னார் அமைச்சர். அசோகர் சொன்னார், முதல்ல எனக்கு தேவையானது ஒரு ஆட்டின் தலை, 2வது ஒரு புலியின் தலை, 3வது ஒரு மனிதனின் தலை. இதுதான் அசோகர் கேட்டது.
எங்க இருந்தாலும் கொண்டு வாங்கன்னார். அமைச்சர் புறப்பட்டார். ஆட்டுத்தலை புலித்தலை கிடைச்சிட்டுது. அப்புறமா ஒரு சுடுகாட்டுக்கு போய் ஒரு மனித தலையும் சேகரம் பண்ணிட்டு ராஜா கிட்ட வந்துட்டார். அரசே, உங்கள் ஆணைப்படி 3 தலைகளையும் கொண்டு வந்திருக்கிறேன்னார். அசோகர் பார்த்தார். ரொம்ப நல்லது, இப்ப இது 3ஐயும் எடுத்துக்கிட்டு போய் சந்தையில வித்துட்டு வாங்க அப்படின்னார். அமைச்சர் அதுகளை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போனார். முதல்ல ஆட்டுத்தலை நல்ல விலைக்கு வித்து போச்சு. நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு போட்டாங்க. அடுத்தபடியா புலி தலைய ஒருத்தர் வாங்கிட்டார். அதை பாடம் பண்ணி வீட்டுல மாட்டி வைக்கலாமே அப்படின்னு நினைச்சு அதையும் வாங்கிட்டு போட்டார். மனித தலையை மட்டும் வாங்கறதுக்கு யாரும் முன் வரல. எல்லாரும் அதை பார்த்துட்டு விலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. அமைச்சர் திரும்பி வந்தார். அரசே, இந்த தலையை மட்டும் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னார். சரி, பரவாயில்ல, இதை இலவசமாவே இனாமாவே யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னார். அமைச்சர் மறுபடியும் சந்தைக்கு போனார். இதை இலவசமா தரேன், இதை வாங்கிக்கோங்க அப்படின்னார். அப்பவும் அதை யாரும் வாங்கிக்கிறதுக்கு தயாரா இல்லை. மறுபடியும் திரும்பி வந்து மன்னர்கிட்ட விவரத்தை சொன்னார். இப்போ மன்னர் சொல்றார், அமைச்சரே, உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த தலைக்கு மதிப்பு. ஜீவன் போனதுக்கு அப்புறம் அதோட மதிப்பும் போயிடுது. அதனால மதிப்பு இருக்கும் பொழுதே பெரியவர்கள் பாதம் பணிந்து அந்த புனிதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னார். பணிவுங்கிறது வேற, அடிமைத்தனம்ங்கிறது வேற. பெரியவர்களை பணிவது நமக்கு பெருமை தரக்கூடிய விஷயம். இதை மனசுல வச்சுக்கிட்டு எப்போ காலில் விழணும், எப்போ காலில் விழக்கூடாது அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கணும். ஒரு சாதாரண ஆள் நடந்து வந்துகிட்டு இருந்தார். எதிரில் வந்த ஒரு பெரிய மனுஷன் ஓடி போய் அவர் காலில் விழுந்து தன்னுடைய தலையை அவர் பாதத்துல கொண்டு போய் வச்சார். கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்திரிச்சு வந்துட்டார். வந்த பிறகு இவரை கேட்டேன், ஏன் திடீர்னு ஓடி போய் அந்த ஆளு காலில் விழுந்தீங்க அப்படின்னு. அவர் போட்டிருக்கிறது என்னோட காணாம போன செருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படி விழுந்தேன் அப்படின்னு. ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தார். ரொம்ப நல்லவர். யாருக்காவது ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பார். கொடையாளி. தினமும் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது கொடுக்கலன்னா அவருக்கு தூக்கம் வராது. அப்படி ஒரு பழக்கம். அது மட்டும் இல்ல, அவர் கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு தெரியாது. அவ்வளவு ரகசியமா அதை கொடுப்பார். வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவர். ஒரு நாள் ராத்திரி அவர் ஏற்கனவே தயாரா கட்டி வச்சிருந்த பணம் முடிச்ச கையில எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்தார். தெருவில் இறங்கி நடந்தார். இன்னைக்கு யாருக்கு தர்மம் செய்யறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருட்டுல நடந்து வந்துகிட்டு இருக்கிறார். யாரோ ஒருத்தர் எதிரில் வர்றது மாதிரி தெரிஞ்சுது. உடனே அவர் கிட்ட போனார். தன்கிட்ட இருந்த பணம் முடிச்சு அவசரமா அவர் கையில திணிச்சுட்டு திரும்பி வந்துட்டார். அப்பாடா, ஒரு வழியா யாருக்கும் தெரியாம இன்னைக்கு தர்மம் பண்ணியாச்சு அப்படிங்கிற மகிழ்ச்சி, மன நிறைவு அவர் முகத்துல. நிம்மதியா தூங்கினார். அப்புறம் எழுந்திரிச்சார். மறுநாள் காலையில ஊரு பூரா ஒரே பேச்சு. என்ன பேச்சுன்னா, நேற்று ராத்திரி ஒரு திருடன் கையில யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டதும் அந்த பெரியவருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. அடடா, போயும் ஒரு திருடனுக்காக உதவி பண்ணிருக்கிறோம், பிரயோஜனம் இல்லாம போட்டுதே அப்படின்னு நினைச்சார். சரி, இன்னைக்கும் யாருக்காவது உதவி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணினார். ராத்திரி நேரம் வந்தது. இவர் வழக்கம் போல தெருவில் இறங்கி நடந்தார். கையில பணம் முடிச்சு. எதிரில் ஒரு பெண் உருவம் மங்களா தெரிஞ்சது. இவர் உடனே அந்த பெண் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு திருப்தியா திரும்பி வந்துட்டார். மறுநாள் காலையில ஊர் பூரா என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா? நேற்று ராத்திரி நெறி தவறி நடக்கிற ஒரு பெண்ணின் கையில யாரோ பணத்தை வச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அடடா, இன்னைக்கும் தவறுதலா நடந்து போச்சு அப்படின்னு ஒரு வருத்தப்பட்டார். இருக்கட்டும், இன்னைக்கும் ஏதாவது தர்மம் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. 3வது நாள் ராத்திரியும் புறப்பட்டார். இப்பவும் எதிரில் ஒருத்தர் வந்தார். இவர் பணத்தை கொடுத்தார், திரும்பி வந்துட்டார். மறுநாள் மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, நேற்று ராத்திரி ஒரு செல்வந்தர் கையில யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். அவருக்கு ரொம்ப வருத்தமா போட்டுது. என்ன இது, தினம் இப்படி ஆகிட்டு இருக்குதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே படுத்து தூங்கினார். அன்னைக்கு ராத்திரி ஒரு கனவு. அந்த கனவுல இறைவன் சொன்னாராம், இத பாருப்பா, நீ கொடுத்த தர்மம் வீணா போயிடல. உன்கிட்ட பணம் வாங்கின அந்த திருடன் திருந்திட்டான், அந்த பொண்ணும் திருந்திட்டா, அந்த செல்வந்தனும் கொடையாளி ஆயிட்டான், எல்லாருக்கும் உதவி பண்ண ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொன்னாராம். இந்த கதையை சொன்னவர் யாருன்னா நபிகள் நாயகம். இதுல உள்ள கருத்து என்னன்னா, நல்ல மனசோட தர்மம் பண்ணுனா அது வீணா போறதில்லை. இன்னொரு கருத்து, தர்மம் தன்னை மட்டுமல்ல அடுத்தவங்களையும் தீமையிலிருந்து காப்பாற்றும். இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டியது.
இந்த காலத்திலயும் இது மாதிரி சில சம்பவங்கள் நடக்கிறது உண்டு. ஒரு பெரியவர் இருட்டுல நடந்து வந்துகிட்டு இருந்தாரு. எதிரில் வந்த ஒருத்தன் வலுக்கட்டாயமா ஒரு கையை பிடிச்சி ஒரு பண முடிப்பை கொடுத்து வச்சுக்க சொல்லிவிட்டு விலைக்கு போயிட்டான். பெரியவருக்கு ஆச்சரியம், இந்த காலத்திலயும் இப்படி வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற கொடையாளிகள் உண்டு போல இருக்கு அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே நடந்தார். கொஞ்ச தூரம் போயிருப்பாரு. அதுக்குள்ள அதே ஆள் திரும்பி வந்தான். கொடுத்த பண முடிப்பை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டான். இவருக்கு ஒன்றும் புரியல. ஏன் இப்படி பண்றேன்னார். அது ஒண்ணும் இல்லைங்க, கொஞ்ச நேரம் இதை உங்ககிட்ட கொடுத்து வச்சிருந்தேன் அவ்வளவுதான் அப்படின்னா. ஏன்னு கேட்டார். என்னை பின்னாடி போலீஸ் தேடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்குது, அதுதான் அப்படி பண்ணேன். இப்ப போயிட்டு இனிமே ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போறான். ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தார். அவர் ஒரு குரு. அவர் தொடர்ந்து தியான கூட்டங்கள் நடத்துவார். அந்த கூட்டத்துல கலந்துக்கிறதுக்காக பல ஊர்கள்ல இருந்து சீடர்கள் நிறைய பேர் வருவாங்க போவாங்க. ஒரு நாள் அங்க கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த சமயத்துல சீடர்கள்ல ஒருத்தன் என்னத்தையே திருடி விட்டான். மற்ற சீடர்கள் அதை கவனிச்சுட்டாங்க. இவன் ஆப்பிட்டுக்கிட்டான். கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு இவன் திருடின விஷயத்த அந்த பெரியவர்கிட்ட போய் சொன்னாங்களாம். அவர் கவனத்துக்கு கொண்டுகிட்டு போனாங்க. ஆனா அவர் இத காதலியே போட்டுக்கல, கண்டுக்கவே இல்லை. போய் சொன்ன சீடர்களுக்கெல்லாம் ஏமாத்தமா போயிட்டுது. என்ன இது, இவ்வளவு தூரம் நாம கண்டுபிடிச்சு போய் சொல்றோம், அவரு கண்டுக்கவே மாட்டேங்கிறாரே அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. இருந்தாலும் அதை பத்தி ஒண்ணுமே சொல்லிக்கல, பேசாம இருந்துட்டாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு. அதே ஆளு மறுபடியும் ஒரு திருட்டுல மாட்டிக்கிட்டான். சீடர்கள் மறுபடியும் அந்த குரு கிட்ட விஷயத்த சொன்னாங்க. அவர் அப்பவும் வழக்கம் போல சும்மாவே இருந்துட்டார். இவர் இப்படி இருக்கிறத பார்த்ததும் அந்த சீடர்களுக்கு கோபம் வந்துட்டுது. உடனே அந்த சீடர்கள்லாம் ஒண்ணு கூடி பேசினாங்களாம். எல்லாருமா சேர்ந்து ஒரு விண்ணப்பம் தயார் பண்ணாங்க. அதை குருநாதர்கிட்ட கொண்டுட்டு போய் கொடுத்தாங்க. அந்த விண்ணப்பத்துல இவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க தெரியுமா? குருநாதர் அவர்களே, உடனே திருடனவன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணும். நீங்க அப்படி அவனை இங்க சேர்க்கப்படாது. நீங்க சேர்த்தீங்கன்னா நாங்க இங்க இருக்கிறத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அவனை இந்த மடத்தை விட்டு துரத்தி பண்ணணும். நீங்க அவனை வெளியில அனுப்புங்க, இல்லைன்னா நாங்க அத்தனை பேரும் வெளியில போயிடுறோம். இப்படிதான் அந்த விண்ணப்பத்துல எழுதியிருக்கிறாங்க. குரு அந்த விண்ணப்பத்தை வாங்கி படிச்சு பார்த்தார். அதுக்கப்புறம் அதை எழுதின அத்தனை பேரையும் கூப்பிட்டாரு. எல்லாரும் இப்படி வாங்கன்னாரு. வந்தாங்க. இப்படி என் எதிரில் உட்காருங்கன்னார். உட்கார்ந்தாங்க. அப்புறம் சொன்னார், இதை பாருப்பா, நீங்க எல்லாரும் புத்திசாலிகள். உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறது நல்லா தெரியும். நீங்க மேற்கொண்டு ஏதாவது படிக்கணும்னு நினைச்சா வேற எங்க வேணும்னாலும் போகலாம். அதுக்கு நான் தடை சொல்ல மாட்டேன். ஆனா உங்களால குற்றம் சாட்டப்பட்ட அவன் இருக்கானே, அவன் எப்படின்னா அவனுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறதெல்லாம் தெரியாது. அதனாலதான் திருடுறான். நீங்க சொல்றது மாதிரி அவனை அடிச்சு துரத்தி விடுறோம்னு வச்சுங்க, அவனுக்கு எப்படி நல்லது கெட்டது தெரியும்? அவனுக்கு அதை யாரு சொல்லி கொடுக்கறது? அதனால இங்கேயே இருக்கட்டும், அதுதான் சரி. இதுக்காக நீங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு போனாலும் சரி, அவனை நான் விரட்ட மாட்டேன் அப்படின்னு விட்டாரான். இவ்வளவையும் திருடனை அந்த சீடன் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான். அவன் கண்கள்ல கண்ணீர். அப்படியே எழுந்திரிச்சு வந்தான். குரு காலில் விழுந்தான். அவன் கண்ணீர்ல அவனது தீமை கழுவப்பட்டது அப்படிம்பாங்க. அதாவது சீடர்களுக்கு அந்த குருவோட பெருமை அப்பதான் புரிஞ்சுதான். ஒரு நல்ல ஆசிரியர் இருக்காருன்னு வச்சுங்க, நல்லா படிக்கிற பையனுக்கு தான் பாடம் சொல்லி கொடுப்பேன்னா அது என்ன பெரிய விஷயமா? மோசமா படிக்கிறவனையும் மாத்தி காட்டுறேங்கிறது தான் பெருமை. இந்த காலத்து குரு ஒருத்தர் ஒரு ஆசிரமம் வச்சு நடத்திட்டு வந்தார். நிறைய பேர் தினம் வருவாங்க போவாங்க. ஒரு நாள் ஒருத்தன் வந்தான். அந்த குரு முன்னாடி போய் நின்னான். ஐயா, என்ன உங்க சீடனா ஏத்துக்கணும்னா. அந்த குரு நிமிர்ந்து பார்த்தார். உன்னுடைய நோக்கம் என்னன்னு கேட்டார். ஐயா, உங்ககிட்ட கொஞ்ச நாள் இருந்தேன்னா நல்ல பழக்க வழக்கங்களை கத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெளியில போய் ஒரு நல்ல தொழில் தொடங்கி வாழ்க்கையில முன்னுக்கு வரணுங்கிறது தான் என்னோட நோக்கம் அப்படின்னா. நீ சொல்றது சரி, ஆனா உன்னால இங்க நல்ல பழக்க வழக்கங்களை கத்துக்க முடியலன்னு வச்சுக்கோ, அப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டார் அவர். அப்படி ஆச்சுன்னா என்ன, உங்களை மாதிரியே ஒரு ஆசிரமம் ஆரம்பிச்சு அதுக்கு குருவா இருந்துட்டு போறேன் அப்படின்னா. ஒரு பெரிய அரசன் இந்த உலகம் பூராவையும் ஆண்டுகிட்டு இருந்தான். ரொம்ப காலம் அப்படி அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். திடீர்னு அவனுக்கும் சில எதிரிகள் முளைச்சாங்க. அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இவனை தோற்கடிச்சுட்டாங்க. தோத்து போனது இவனுக்கு பயம் வந்துட்டுது, எங்க எதிரிகள் நம்ம கொன்னுடுவாங்களோ அப்படின்னு. வெளியில வந்தா தனக்கு ஆபத்துன்னு பயந்துகிட்டு யாருக்கும் தெரியாம ஒரு குகைக்குள்ள போய் பதுங்கி கிடக்குறான். நிலைமைய பாருங்க. முதல் நாள் அரண்மனையில அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் மறுநாள் குகையில பயந்து போய் பதுங்கி கிடக்குறான். ராத்திரி நேரம் வந்தது. பசி வயத்தை கிள்ளுது. பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டிய நிலைமை.
பிச்சை எடுக்கிறதுக்கு பாத்திரம் வேணுமே, என்ன பண்றது அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் பாக்குறான். ஒரு மூலையில யாரோ விட்டுட்டு போன ஒரு ஓடு கிடக்குது. அதை எடுத்துக்கிட்டு புறப்பட்டான். இருட்டுல வழி புரியல. ஏதோ ஒரு யூகத்துல காலை மெதுவா எடுத்து வச்சு நடந்து போயிட்டு இருக்கிறான். வழியில ஒரு கருப்பு நாய் படுத்து கிடந்தது. இருட்டுல அவன் இது கண்ணுக்கு சரியா தெரியல. அவனுக்கு தவறி போய் காலை வச்சுட்டான் அது மேல. நாய் சும்மா இருக்குமா, வள்ளுன்னு உழுந்து கடிச்சு விட்டுது. காலை பாக்குறான், காலத்தையும் நினைச்சு பாக்குறான். அரண்மனையில வீரக்கழல் அணிந்த காலை உடைய மன்னா அப்படின்னு புகழ்வாங்களே புலவர்கள்லாம். ஆனா அது இன்னைக்கு நாய் கடிச்ச காலம் ஆயிட்டுதே அப்படின்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்ல, முன்னாடி எல்லாம் பொற்கிண்ணங்கள்ல தான் அவன் சாப்பிடுவான். ஆனா இப்போ உடைஞ்சு போன ஓட்டு, அது ஓட்டை கையில வச்சுக்கிட்டு நிக்கிறான். அதுல ஏதாவது யாராவது சாப்பாடு போடுவாங்களான்னு. முன்னாடி எல்லாம் நிறைய பேர் அரண்மனைக்கு வருவாங்க. அரசருக்கு காணிக்கைன்னு சொல்லி இவன் காலடியில கொண்டாந்து கொட்டுவாங்க. அப்போலாம் இவன் அந்த ஜனங்களுடைய முகத்தை திரும்பி கூட பாக்குறது இல்ல. ரொம்ப கர்வமா உட்காந்துருப்பான். அதே ஆளு இன்னைக்கு எல்லார் கண்ணிலையும் படுறது மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போலாம் காணிக்கைகளை தன்னுடைய கையால வாங்குறது தனக்கு கௌரவ குறைச்சல்னு நினைச்சு தன்னுடைய வேலைக்காரங்களை விட்டுதான் அதை வாங்க சொல்லுவான். இப்ப பாத்தீங்கன்னா அவனே தன் கையாலேயே பிச்சை வாங்குறான். நினைச்சு பாருங்க, அந்த மனுஷன் முத நாள் அரசன், மறுநாள் பிச்சைக்காரன். எவ்வளவு வித்தியாசம்! செல்வம் தான் இப்படி ஒரு வித்தியாசம் ஏற்படுறதுக்கு காரணம். அப்படிப்பட்ட செல்வம் வாழ்க்கையை நடத்துறதுக்கு நமக்கு தேவைதான். ஆனா அதையே நாம அடைய வேண்டிய பயனா நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் வேடிக்கை. இத நம்மாழ்வார் அழகா ஒரு பாசுரத்துல சொல்றார். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், கருணாய் கவர்ந்த காலர், சிதைகிய பானையர், பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர், திருநாரணன் தாழ் காலம் பெற சிந்தித்து உய்மினோ அப்படிங்கிறார் நம்மாழ்வார். ஒரு பெரிய பணக்காரர் ஒரு துறவிகிட்ட போய், சாமி என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, இருந்தாலும் நிம்மதி இல்ல, என்னால நிம்மதியா இருக்க முடியல, என்ன காரணம்னு கேட்டாராம். உடனே அந்த துறவி இதுக்கு நேரடியா பதில் சொல்லாம பக்கத்துல நின்றுகிட்டு இருந்த ஒரு குழந்தைய கூப்பிட்டார். அது ஓடியாந்தது. ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து அது கையில கொடுத்தார். அதை வாங்கிக்கிட்டு குழந்தை சிரிச்சுது. இன்னொரு பழத்தை எடுத்து கொடுத்தார். அதை இன்னொரு கையில வாங்கிட்டு சிரிச்சுது. மூணாவது ஆப்பிள் எடுத்து கொடுத்தார். 2 பழத்தையும் நெஞ்சில் அணைச்சிக்கிட்டு 3வது பழத்தையும் வாங்கறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. ஆனா அது உடனே நழுவி கீழே விழுந்து உருண்டு ஓடிச்சு. ஏற்கனவே இருந்ததும் விழுந்துட்டுது. இப்ப அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சுட்டுது. இப்ப அந்த துறவி பணக்காரர்கிட்ட சொன்னாராம், குழந்தைய கவனிச்சியா? 2 ஆப்பிள் போதும்னு அது நினைச்சிருந்தா இப்போ அது அழ வேண்டிய அவசியம் வந்திருக்குமா அப்படின்னாராம். எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா துன்பம் தான். இந்த காலத்துல இதெல்லாம் யாரு காதுல வாங்குறாங்க? ஒருத்தனை நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு நினைச்சு அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த கதையை சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லிவிட்டு அந்த குழந்தை செஞ்சது தப்பு தானே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆமா, தப்பு தான், நானா இருந்தா அப்படி செஞ்சிருக்க மாட்டேன் நானா இவன். 2 பழமே போதும்னு சொல்லிருப்பியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைங்க, அவர் கொடுக்க கொடுக்க ஒவ்வொரு பழமா வாங்கி பின்னாடி வச்சுட்டு மறுபடியும் கையை நீட்டுவேன் அப்படிங்கிறானா. இவெல்லாம் எந்த காலத்துல திருந்துறது? ஒரு மனிதர், அவர் யாருக்கிட்டே தொலைபேசியில பேசிட்டு இருக்கிறார். கொஞ்சம் தூரத்துல நாம நிக்கிறோம். எட்டத்துல இருந்துகிட்டு அவரை கவனிக்கிறோம். அவர் போன்ல பேசுறத, அவர் பேசுகிற வார்த்தைகள் என்ன அப்படிங்கறது நம்ம காதுல விழல. ஆனாலும் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறது நல்ல செய்தியா கெட்ட செய்தியா அப்படிங்கறத நம்மால யூகிக்க முடியும். மகிழ்ச்சியான செய்தியை பேசும்போது முகம் மலருது, புன்னகை பூக்குது. இதுல ஒண்ணு நீங்க கவனிக்கணும். தொலைபேசியில நாம பேசுறப்போ நம்மோட பேசுறவர் எதிரில் இல்ல. அவர் தொலைபேசி வழியா நம்ம குரலை மட்டும்தான் கேட்க போறார். நம்ம முகத்தை அவர் பார்க்க போறது இல்ல. அப்படி இருந்தும் அப்ப நம்ம முகம் ஏன் மலரணும் அப்படின்னா, இதுதான் உடல் மொழி, பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அறியாமலேயே நம்ம உடம்பு செய்திகளை தெரிவிக்குது பாருங்க, அதுதான் உடல் மொழி. ஒரு மனிதர் தொலைபேசியில பேசிக்கிட்டு இருக்கிறத நீங்க தூரத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டே, அவர் நண்பரோட பேசுறாரா, மனைவியோட பேசுறாரா, குழந்தையோட பேசுறாரா, இல்ல மேல் அதிகாரி கிட்ட பேசுறாரா, அல்லது அவருக்கு கீழே பணிபுரிகிறவர்கள் கிட்ட பேசுறாரா அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். அதுக்கு காரணம் அவருடைய உடல் மொழி. இந்த உடல் மொழி கூட நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு பயன்படும். இத பத்தி எல்லாம் கூட சில நிபுணர்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்கிறாங்க. அவங்க சில விவரங்களை சொல்றாங்க. குறிப்பா ஒருத்தர் தன்னுடைய நாற்காலியில கிட்டத்தட்ட படுத்துக்காத குறையா உட்கார்ந்து இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. எதிர இருக்கிறவர் பேசுறது அவருக்கு பிடிக்கலன்னு அர்த்தமா. தலையை சொரிஞ்சுக்கிறது, வேற வேற திசைகள்ல பாக்குறது, கொட்டாவி விடுறது, கால்களை மாத்தி போட்டு உட்கார்றது, களைப்பா கை விரல்களை அப்படியே பின்னிக்கிறது,
அடிக்கடி கடிகாரத்தை பார்க்கறது, இப்படிலாம் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கிறாருன்னா நாம கூடிய சீக்கிரம் அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு வந்துடுறது நல்லது. ஏன்னா இதெல்லாம் அவருடைய சலிப்பு, சோர்வு, ஆர்வமின்மை இதுக்கு அடையாளங்கள். நம்முடைய பேச்சு அவரை சலிப்படைய வச்சுட்டதுன்னு அர்த்தம். அவர் ரொம்பவும் சோர்ந்து போயிட்டாருன்னு பொருள். நம்முடைய பேச்சில் அவருக்கு ஆர்வம் இல்லைன்னு அர்த்தம். அதே நேரத்துல நாற்காலியின் நுனியில அமர்ந்து உடலை முன்னுக்கு நகர்த்தி எதிர இருக்கிறவரின் கண்களை பார்த்துக்கிட்டே பேசினாலும் சரி அல்லது பேச்ச கேட்டாலும் சரி, உங்க பேர்ல மத்தவங்களுக்கு உள்ள பிடிப்பு அதிகரிக்கும். நாம எப்படிப்பட்டவர்ங்கிறத நம்ம உடம்பும் நடை உடை பாவனையும் அடுத்தவங்களுக்கு காட்டி கொடுத்துரும். உங்க உடம்பு, உங்க பார்வை, நடை, உட்கார்ற விதம் இதை வச்சுக்கிட்டே நீங்க பொறுப்புள்ளவரா, முரடரா, அலட்சியமானவரா, மரியாதை தெரிஞ்சவரா, அடக்கமானவரா, நம்பிக்கைக்கு உரியவரா, நாணயம் இல்லாதவரா, பயந்தவரா, திறமசாலியா, அப்பாவியா அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அதனால இந்த உடல் மொழியை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை கொஞ்சம் சரிப்படுத்திக்கிட்டோம்னா வாழ்க்கையில சுலபமா பல காரியங்களை சாதிக்க முடியும். ஒரு மனநல மருத்துவமனை, அங்க ஒருத்தர் ஒரு நாற்காலியில உட்காந்துக்கிட்டு கார் ஓட்டுறது மாதிரி அப்படி பாவனை பண்ணிட்டு இருந்தார். ஸ்டேரிங்க திருப்புறது மாதிரி, பின்னாடி வர்ற வண்டியை நிக்க சொல்றது மாதிரி, அப்புறம் இவர் ஒதுங்கிக்கிட்டு அவருக்கு வழி விடுறது மாதிரி, இப்படிலாம் சேட்டைகள் பண்ணிட்டு இருந்தார் மனநல மருத்துவமனையில. இத பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் பக்கத்துல இருந்த இன்னொருத்தர்கிட்ட கேட்டார், இவர் ஏன் இப்படி பண்றாரு, இவருக்கு ஏன் அப்படி வந்தது நிலைமை அப்படின்னு சொல்லி அவர் விசாரிச்சார். அப்ப அவர் விவரம் சொன்னார். வேற ஒண்ணும் இல்லைங்க, இவருக்கு கார் ஓட்டணும்னு ஆசை ரொம்ப காலமா, அது நிறைவேறாம போயிட்டுது. அதுக்கப்புறம் அவரு மனநோயாளிய மாறிட்டார். இங்க அழைச்சிட்டு வந்தாங்க. இங்க அழைச்சிட்டு வந்ததுல இருந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறார். அப்ப கார் ஓட்டுறது மாதிரிலாம் பாவனை பண்ணிட்டு இருப்பார், திருப்புறது மாதிரி பண்ணுவார், பின்னாடி வர்றவங்களுக்கு இடம் விடுவார், இப்படிலாம் செய்யறார் அப்படின்னு விவரம் சொன்னாங்க. நீங்க சொல்லப்படாதா, இப்ப நீங்க கார் ஓட்டல, வெறும் நாற்காலியில தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க சொல்லப்படாதா அவருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அது முடியாதுங்க, ஏன்னா அந்த காரை கழுவுறதுக்காக அவர் தினமும் எனக்கு 10 ரூபா கொடுத்துட்டு இருக்கிறார் அப்படின்னாராம் அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர். அதனால வாழ்க்கையில நாம இந்த உடல் மொழியை புரிஞ்சுக்கணும். உடல் மொழிங்கிறது இப்ப ஆரம்பத்துல சொன்னது மாதிரி அந்த தொலைபேசியில பேசுறவங்களை தூரத்துல இருந்து பார்த்தாவே அவர் யாருகிட்ட பேசுறாரு, என்ன பேசுறாருன்னு தெரியும். நம்ம முகத்தை நல்லா வச்சுக்கணும். உடல் மொழிய நம்ம புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா எந்த முயற்சி பண்ணினாலும் அதுல வெற்றி நிச்சயம். ஒரு ஆள் இருந்தார். அவரு தன்னை ஒரு குருன்னு சொல்லிக்கிட்டார். மௌன குரு, வாயே திறக்கிறது இல்ல. அவருக்கு 2 சீடர்கள் உண்டு. இவங்க தான் வர்றவங்க கிட்ட பேசுவாங்க, விளக்கம் கொடுப்பாங்க. ஒரு நாள் இந்த சீடர்கள் 2 பேரும் எங்கேயோ வெளியில போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் அங்க வந்தார். குரு கிட்ட போனார். குருவே, புத்தர்னா என்னன்னு கேட்டார். குருவுக்கு ஒன்னும் புரியல. அவர் உண்மையான குருவா இருந்தாவில புரியும். அவர் திருன்னு முழிக்க ஆரம்பிச்சுட்டார். இந்த நேரம் பார்த்து இந்த சீடர்கள் எங்கேயோ போயிட்டாங்களே, என்ன பண்றது, உதவிக்கு யாராவது கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு அப்படியே சுத்தி பாக்குறார். அங்க பாக்குறார். வந்தவர் இதை கவனிச்சார். ஏதோ புரிஞ்சுக்கிட்டவர் மாதிரி அடுத்த கேள்வி கேட்டார். தர்மம்னா என்ன சுவாமின்னார். குருவுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. நம்ம நிலைமை இப்படி ஆயிட்டுதே, இக்கட்ல மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைச்சபடியே விட்டத்தை பார்த்தார். அப்புறம் குனிஞ்சு தரைய பார்த்தார். அப்படியே உட்காந்துக்கிட்டார். வந்தவர் உடனே அடுத்த கேள்விக்கு போயிட்டார். தியானம்னா என்ன சுவாமின்னார். பாவம் என்ன பண்ணுவார் அந்த குரு, பேசாம கண்ணை கெட்டியா மூடிக்கிட்டார். இது ஏதடா வம்பா போச்சுன்னு. இவர் இப்படி பண்ணா கூட வந்தவர் சளைக்கல. இன்னொரு கேள்வியும் கேட்டார். ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னார். இவர் பார்த்தார். இப்படியே போனா இவர் கேள்வி கேட்கறத நிறுத்த மாட்டார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிற பாவனையில 2 கையையும் விரிச்சு காட்டினார். வந்தவர் முகத்துல மகிழ்ச்சி, மன நிறைவு, ஏதோ எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஒரு மாதிரி அங்கிருந்து புறப்பட்டு போனார். வழியில அந்த குருவோட சீடர்கள் 2 பேரையும் சந்திச்சார். உங்க குருவை தான் பார்த்துட்டு வரேன்னாரு. இவரு என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. இவரு விவரமா சொல்றார். உங்க குரு எவ்வளவு பெரிய ஞானி தெரியுமா, புத்தர்னா என்னன்னு கேட்டேன், அதுக்கு அவர் அப்படியும் இப்படியும் பார்த்தார். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, மக்கள் புத்தரை அங்கேயும் இங்கேயும் தேடுறாங்க, உண்மையில அவர் அங்கேயும் இங்கேயும் தேடி கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கறத அவர் செய்கை மூலம் உணர்த்தினார். அதுக்கப்புறம் தர்மம்னா என்னன்னு கேட்டேன். அவர் மேலையும் கீழையும் பார்த்து தர்மம் சமமானது, அதுல உயர்வு தாழ்வு இல்லைங்கிறத உணர்த்தினார். அதுக்கப்புறம் தியானம்னா என்னன்னு கேட்டேன். கண்ணை மூடிக்கிட்டார். கண்ணை மூடி காணுகிற அற்புதம் அது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். கடைசியா ஆசீர்வதிக்கப்படுறது பத்தி கேட்டேன். கைகளை நீட்டி உதவுறது தான் அது அப்படிங்கறத
தன்னுடைய இருகை விரிச்சு உணர்த்தினார். எவ்வளவு பெரிய மகான் அவரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டு போயிட்டார். சீடர்கள் அதுக்கப்புறம் மெதுவா குரு கிட்ட வந்து சேர்ந்தாங்க. அவங்கள பார்த்ததும் குருவுக்கு கோபம் வந்துட்டுது. அடே பாவிகளா, எங்கடா போய் தொலைஞ்சிங்க, நான் ஒரு ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட்டிருக்கேன் தெரியுமான்னார். இது மாதிரி தான் நாம சாதாரண மனிதர்களின் புற வேடங்களிலேயே மயங்கி போயிடுறோம். அவங்க பேச்சு, செய்கை, பார்வை இதுல எல்லாம் ஏதோ பெரிய தத்துவம் இருக்கிறதாக நினைச்சுக்கிறோம். உண்மையிலேயே அந்த தத்துவங்கள் யாருக்கு சொந்தம்? அவங்களுக்கு இல்ல, நமக்கு தான் சொந்தம். நாம தானே அதை கற்பிச்சுக்கிட்டோம். நம்மை நாம அடையாளம் கண்டுக்கிறது இல்ல, நாம யாருங்கிறது நமக்கு புரியறது இல்ல. அதுதான் இன்னைக்கு நடக்கிறது. அதனாலதான் அடுத்தவங்களை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். சில வீடுகளில் கூட இது மாதிரி சைகைகள் உண்டு. சில குடும்ப தலைவர்கள் தினமும் காலையில கண்ணை கெட்டியா மூடிக்கிட்டு கை ரெண்டையும் சுத்தமா விரிச்சு வச்சுக்கிட்டே உட்காந்து தியானம் பண்றது வழக்கம். எதுக்காக அப்படி பண்றீங்கன்னு ஒருத்தரை பார்த்து கேட்டேன். இந்த மாசம் வாங்கின சம்பளம் பூரா தீர்ந்து போச்சு, இனிமே என் கையில சுத்தமா ஒண்ணும் இல்ல, புதுசா எதுவும் செலவு வச்சுடாதே அப்படிங்கறத அப்படி உள்ளங்கை ரெண்டையும் விரிச்சு காட்டி அவங்களுக்கு உணர்த்துறேன் அப்படின்னார். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார். அவரு ஒரு பெரிய காவல்துறை அதிகாரி, ரொம்ப கண்டிப்பானவர். அவரை கண்டாவே எல்லாரும் பயப்படுவாங்க. அப்படிப்பட்டவர் வீட்டுக்கு போனா அப்படியே அடியோட மாறிடுவார். அங்க போய் பாத்தீங்கன்னா குழந்தைகளோட குழந்தையா அவர் விளையாடிட்டு இருப்பார். அலுவலக சமயத்துல பாத்தீங்கன்னா குதிரை முதுகுல அவர் உட்கார்ந்துருப்பார். வீட்டுல பாத்தீங்கன்னா அவர் முதுகுல குழந்தை உட்காந்துருக்கும். அவரு குதிரை மாதிரி போயிட்டு இருப்பார். இது எப்படிங்க முடியுது உங்களால அப்படின்னு கேட்டாங்க. அது ஒண்ணுமில்ல, இங்க வீட்டுக்கு வந்த உடனே என்னோட மனசை தனியா எடுத்து வச்சிருவேன் அப்படின்னார். அது என்னங்க உங்க சட்டப்பயிலியா இருக்குது மனசு, அது தனியா எடுத்து வைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்படி இல்லைங்க, இது ஒரு பயிற்சி, மனப்பயிற்சி, அவ்வளவுதான் அப்படின்னார். இப்படி சமயம் பார்த்து மனசை தனியா வச்சுவிட தெரிஞ்சவங்க வாழ்க்கையில எப்பவும் உற்சாகமா இருப்பாங்க அப்படிங்கிறது பெரியவங்க கருத்து. ஒரு டாக்டர் ஆஸ்பத்திரியில இருக்கிற வரைக்கும் டாக்டரா இருக்கலாம். அவர் மனைவிகிட்டையும் அவர் டாக்டரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வக்கீல் கோர்ட்ல இருக்கிற வரைக்கும் வக்கீலா இருக்கலாம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் வக்கீலா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்டுல குழந்தைகள் கிட்ட விளையாடும் பொழுதும் அதுகள்கிட்ட ஃபீஸ் கேட்டுட்டு இருக்க கூடாது. நாம எப்படி இருக்கணும்னு பெரியவங்க சொல்றாங்கன்னா, மனசோட சேரப்படாதான், அப்படி சேராம வாழ்க்கையை கவனிக்கணுமா. மனசை அப்படியே தனியா எடுத்து பக்கத்துல வச்சுடணும். அப்படின்னா அதை அப்படியே தூக்கி எறிஞ்சுடு அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா மனசுங்கிறது நமக்கு உபயோகப்படக்கூடிய ஒண்ணுதான். எப்ப எப்போ அது தேவையோ அப்பப்போ எடுத்து உபயோகப்படுத்திக்கணும். தேவைப்படுறப்போ எடுத்து கண்ணாடியை மாட்டிக்கிறோம்ல, படிக்கும் பொழுது கண்ணாடி தேவைப்படுதோ எடுத்து மாட்டிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி கணக்கு போடுறதுக்கு மனசு தேவை. கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குறோம், காசு கொடுக்குறோம், மீதி சில்லறை சரியா இருக்கா அப்படின்னு எண்ணி பார்த்து வாங்க வேண்டியிருக்கு. அந்த சமயத்துல மனசை எடுத்து தனியா வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. பரீட்சைக்கு படிக்க வேண்டியிருக்குது, படிச்சதையெல்லாம் அப்படியே நினைவுல வச்சுக்க வேண்டியிருக்கு, அந்த சமயத்துல மனசை தூக்கி எறிஞ்சுட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. அப்படி சொன்னா பரீட்சை நம்மளை தூக்கி எறிஞ்சிடும். அதனால தேவைப்படுறப்போ மனசை உபயோகப்படுத்தணும், தேவையில்லாதப்போ அது தனியா ஓய்வு எடுத்துக்க விட்டுடணும். இப்படி நாம பழக்கப்படுத்திக்கிட்டா வாழ்க்கைங்கிறது நமக்கு புதுசா தெரியுமா. மனசுக்கும் ஒரு சக்தி கிடைக்கும். எந்திரங்களுக்கு ஓய்வு கொடுக்கற மாதிரி மனசுக்கும் ஓய்வு கொடுக்கணும், இல்லைன்னா அது களைச்சு போயிடும். குழந்தைகள் மனசை சுமந்துகிட்டு இருக்கிறது இல்ல. இது முதியவர்கள் குழந்தைகள் கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய ஒரு பாடம். ஆனாலும் இந்த கால குழந்தைகள் கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியிருக்கு. ஒரு தாத்தாவும் பேரனும் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. தாத்தா எனக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடு அப்படிங்கிறான் பேரன். சைக்கிள் உயரம் கூட இல்ல, அதுக்குள்ள சைக்கிள் ஓட்டணுமா அப்படின்னாரு தாத்தா. ஏன் தாத்தா, ரயில் ஓட்டுறாரு, அவர் என்ன ரயில் நீளமா இருக்கார் அப்படின்னு கேட்டானா அந்த பையன். அவருடைய சீடர்கள் கொஞ்சம் பேர் ஒரு பாதை வழியா நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. வழியில ஒரு ஆறு, அதை கடக்க வேண்டி இருந்தது. ரொம்ப ஆழம் கிடையாது. அதனால எல்லாரும் இறங்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த குரு சொன்னாராம், ஞானம் பெற்றவன் ஆற்றை கடக்கும் போது அவனுடைய கால்கள் ஒருபோதும் நனையாது அப்படின்னாராம். இத கேட்டது சீடர்களுக்கு ஒன்றும் புரியல. அவங்க எல்லாரும் குழம்பி போயிட்டாங்க. ஞானம் பெற்றவர்கள் காலு தண்ணீர்ல நனையாதுன்னு சொல்றாரே நம்ம குரு, ஆனா இவரு கால் இப்ப தண்ணீர்ல நனையுதே அப்படின்னா இவருக்கு இன்னும் ஞானம் கிடைக்கலன்னு அர்த்தமா? இப்படி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு சீடன் மெதுவா கேட்டுட்டான், சுவாமி, ஞானியின் பாதங்கள் ஒருபோதும் நனையாது அப்படின்னு சொல்றீங்க, ஆனா உங்களுடைய பாதங்கள் நனைஞ்சிருக்குதே அப்படின்னா. முட்டாளே, நனைஞ்சிருக்கிற பாதங்கள் என்னுடையது இல்லைன்னார் குரு. அவரு சொல்றது சரிதான், அதுல ஒன்னும் குழப்பம் இல்லை.
அந்த தண்ணீர் அவரை தொட முடியாது. குரு என்ன சொல்றாரு தெரியுமா? எதுவும் என்ன தொட முடியாது, ஏன்னா நான் இல்லை அப்படிங்கிறாரு. நானே இல்லைங்கிறப்போ எதுவும் என்ன தொட முடியாது. இந்த கால் என்னுடையதுங்கிற நினைப்பு இருந்தா தானே தண்ணீர் அதை தொடர்றது எனக்கு தெரியும். நீங்க ஒரு குருவோட தொடர்பு கொள்ளுகிற போது ஒன்னு ஞாபகத்துல வச்சுக்கணும். அவர் யாராகவும் இல்லாத ஒருத்தர், அதாவது நோபடி. நீங்க தொடர்பு கொள்றது ஒரு ஸ்தூல பொருளோட அல்ல, ஒரு தோற்றத்தோட மட்டுமே. இதெல்லாம் பெரியவங்க பேசுற பேச்சு. அந்த அளவுக்கு நான்கிற உணர்வே இல்லாம இந்த உலகத்துல நம்மால வாழ முடியுமா? அது நடைமுறை சாத்தியமா? பற்றில்லாமல் வாழணும்னு பல பேர் அறிவுரை சொல்றாங்க. நம்ம லெவல்ல நாம குறைஞ்சபட்சம் பேராசை இல்லாம வாழ கத்துக்கிட்டா போதும். ஒருத்தன் நிலத்தை உழுதுகிட்டோம்னா ஏறுகால ஏதோ தட்டுப்பட்ட மாதிரி தெரிஞ்சது. என்னன்னு பார்த்தான், அழகான சிலை ஒண்ணு கிடைச்சது. நல்ல விலைக்கு இதை விற்க முடியும். அதை அப்படியே மறைச்சு வச்சிருந்து பொழுது சாஞ்ச உடனே யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டான். வீட்டுல இருந்த மனைவி மக்கள்லாம் ஆளாளுக்கு ஒரு கற்பனை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த சிலையை வித்து கிடைக்கிற பணத்துல பெருசா வீடு ஒண்ணு கட்டணும் அப்படிங்கிற நினைப்பு மனைவிக்கு. கழுத்து நிறைய நகை பண்ணி போட்டுக்கணுங்கிற கற்பனை மகளுக்கு. ஒரு நல்ல கார் வாங்கி அதுல உட்காந்து ஊர் சுத்தணுங்கிற ஆசை மகனுக்கு. இப்படி வீட்டுல இருந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கற்பனை சந்தோஷத்துல மிதந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த புதையலை எடுத்துக்கிட்டு வந்தானே, அவன் மட்டும் ரொம்ப சோகமா ஒரு மூலையில உட்காந்துருக்கிறான். என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி என்னத்தையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க வீட்டுக்காரம்மா. இதுக்கு அவன் மெதுவா தலையை தூக்கி பதில் சொல்றான். அந்த நாள்ல காணாம போனது 18 சிலைகள் அப்படின்னு என்னுடைய பாட்டனார் சொல்லுவார். இன்னும் 17 சிலைகள் எங்க புதைஞ்சு கிடக்குதோ தெரியலையே அப்படின்னு பெருமூச்சு விட்டான். ஆசைப்படுறதுல தப்பு இல்லை, ஆனா அந்த ஆசை தேவைக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். தேவைக்கு மீறிய ஆசைகள் இருக்கு பாருங்க, அது தேவையில்லை. இந்த கருத்தை வலியுறுத்தது மாதிரி ஒரு கதை உண்டு. தேவேந்திரனுக்கு திடீர்னு வீடு கட்டணும்னு ஒரு ஆசை வந்துதான். வீடுன்னா நாம கட்டுற மாதிரி இல்லை. தேவேந்திரன் வீடுன்னா சும்மாவா? ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை கட்டணும். அது மாதிரி இந்த 3 லோகத்திலயும் ஒரு அரண்மனை கிடையாது அப்படின்னு எல்லாரும் சொல்லணும். இது அவனோட ஆசை. உடனே தேவ தச்சரான விஸ்வகர்மாவை கூப்பிட்டான், உத்தரவு போட்டான். விஸ்வகர்மா தன்னுடைய உதவியாளர்களை எல்லாம் கூப்பிட்டு ஒன்னா சேர்த்துக்கிட்டார். படாத பாடுபட்டு ஒரு பெரிய அரண்மனையை கட்டி முடிச்சார். கட்டி முடிக்க 1000 வருஷம் ஆச்சு. தேவேந்திரன் பார்க்கறான். அவனுக்கு திருப்தி ஏற்படலை. என்னுடைய அந்தஸ்துக்கு இது ரொம்ப சாதாரணமான கட்டிடம், இதை விட இன்னும் பெருசா கட்டு அப்படின்னா. தேவ தச்சர் திணறி போயிட்டார். அவரால் அதுக்கு மேல எதுவும் செய்ய முடியல. என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணார். நேரா நாரதர் காலில் போய் விழுந்தார். நீங்க தான் என்ன இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றணும்னார். நாரதர் யோசனை பண்ணார். சரி கவலைப்படாதேன்னார். நேரா இந்திரன் கிட்ட போனார். இந்திரன் நாரதரை பார்த்த உடனே வாங்கன்னு கூட்டிட்டு போய் அரண்மனையை காட்டினான். இது மாதிரி ஒரு அரண்மனையை நீங்க வேற எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா அப்படின்னு ரொம்ப பெருமையா கேட்டான். நான் பார்த்ததில்ல, ஆனா என்னை விட வயசுல மூத்தவர் மகரிஷி லோமேசர், அவர் ஒரு வேளை பார்த்துருக்கிறாரா என்னமோ அப்படின்னார். உடனே அவரை மனசுல நினைச்சு தியானம் பண்ணினார். அடுத்த கணம் லோமேசர் அங்க வந்தார். இடையில ஒரு சின்ன துண்டு, கையில ஒரு கமண்டலம், தலையில ஒரு பாய், அவ்வளவுதான் அவர்கிட்ட இருந்தது. எதுக்காக தலையில எந்த பாய் அப்படின்னு கேட்டான் இந்திரன். என்ன மாதிரி அற்ப ஆயுள் உள்ள ஒரு ஜீவன் தனியா வீடு கட்டிக்கிட்டு திண்டாடணுமா? இந்த பாய் தான் ஒரு வீடு மாதிரி எனக்கு நிழல் கொடுக்குது அப்படின்னார் அவர். என்னது, உங்களுக்கு அவ்வளவு கொஞ்சமான ஆயுளா அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டான் இந்திரன். ஆமா, இதை பாரு, என்னுடைய மார்புல ஒரு பொற்காசு அளவுக்கு ரோமம் உதிர்ந்துட்டுது. எப்ப என் உடம்புல உள்ள எல்லா ரோமமும் உதிர்ந்துருமோ அப்ப என்னுடைய ஆயுள் முடியும் அப்படின்னார். எப்ப அந்த ரோமங்கள் பூரா உதிரும்னு கேட்டான் இவன். ஒரு பிரம்மா மறைஞ்சதும் ஒரு ரோமம் உதிரும். என் உடம்புல உள்ள ரோமங்களின் எண்ணிக்கை எவ்வளவோ அவ்வளவு பிரம்மாக்கள் தோன்றி அவங்க ஆயுள் முடியும் பொழுது என் உடம்புல உள்ள ரோமங்கள் பூரா உதிரும் அப்படின்னார். அப்படின்னா ஒரு பிரம்மாவோட ஆயுள் எவ்வளவு காலம்னு கேட்டான். ஒரு பிரம்மாவுக்கு 100 தேவ வருஷம். ஒவ்வொரு தேவ வருஷத்துக்கும் 365 தேவ நாள். ஒவ்வொரு தேவ நாள்லயும் ஒன்ன மாதிரி 14 இந்திரர்கள் தோன்றி மறைகிறாங்க அப்படின்னு மகரிஷி லோமேசர் சொல்றார். இதை கேட்டதும் இந்திரன் ஆடி போயிட்டான். அவ்வளவு ஆயுள் உள்ள இவரே அற்ப ஆயுள்னு சொல்றார். நான் என்னுடைய ஆயுளை பெருசா நினைச்சுக்கிட்டு பிரம்மாண்டமான அரண்மனை கட்டணும்னு ஆசைப்படுறேனே அப்படின்னு நினைச்சான். எனக்கு வீடு கட்டின வரைக்கும் போதும்னு விட்டான். அதனால நாமெல்லாம் நம்முடைய தேவைக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படுறது தான் நியாயம். ஆனா அப்படியே நடந்துக்கிறோம்.
மனுஷன் கடவுளையே ஏமாத்தி காசு வாங்கறதுக்குள்ள ஆசைப்படுறான். ஒருத்தன் கடவுளை நினைச்சு தவம் இருந்தான். கடவுள் நேரில் வந்தார். தேவலோகத்தில் ரூபாய்க்கெல்லாம் என்ன மதிப்புன்னு கேட்டான். அங்கெல்லாம் ரூபாய்ங்கிறது உங்க பணத்துல 1,00,00,000 ரூபாய்க்கு சமம். அதாவது தேவலோகத்தில் 1 ரூபான்னா இங்க 1,00,00,000 ரூபா. அது மாதிரி எங்களுக்கு ஒரு நாள்ங்கிறது உங்க கணக்குல 1,00,00,000 வருஷத்துக்கு சமம் அப்படின்னாரு கடவுள். அப்படின்னா எனக்கு நீங்க அதிகமா எதுவும் தர வேணாம், உங்க கணக்குப்படி ஒரே 1 ரூபா கொடுங்க, அது போதும்னா இவன் ரொம்ப சாமர்த்தியமா. கடவுள் யோசனை பண்ணார். அது ஒன்றும் கஷ்டம் இல்லை, 1 ரூபா தானே கேட்குற, கொடுத்துட்றேன். ஆனால் இப்போ வரும்பொழுது நான் எடுத்துக்கிட்டு வரல, எங்கள் கணக்குப்படியே 1 நாள் பொறுத்துக்க பணத்தோடு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பறந்து போயிட்டார். ஒரு நாள் ஒரு தகப்பனார் தன்னுடைய பிள்ளைய அழைச்சிட்டு வந்தார். சார், இவன் சரியாக படிக்க மாட்டேங்கிறான், பெரியவங்களை மதிக்க மாட்டேங்கிறான், நீங்கள் கொஞ்ச நாள் இவனுக்கு குருவாக இருந்து நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தா தேவையில்லைன்னார். பெரியவங்களையும் மதிக்காதவன் எப்படி என்ன மதிக்க போகிறான் அப்படிங்கிறது நமக்கு யோசனை வரும் இல்லையா? வேணாங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னோம். அவர் விட மாட்டேன்னு விட்டார். இல்லைன்னா அவரே சிஷ்யன் ஆகிடுவார் போல இருந்தது. சரி, வேற வழி இல்லாமல் அந்த பையனையே என்னுடைய சைடை நான் ஏற்றுக்கிட்டு உபதேசம்லாம் பண்ண ஆரம்பித்தோம். அதாவது குரு பக்தின்னா அது எப்படி இருக்கணுங்கிறத பற்றி சொல்லி கொடுத்தோம் அவனுக்கு. சதமகர் அப்படின்னு ஒரு குரு இருந்தார். அவருக்கு ஒரு சீடர். அவன் பேர் துளசி சைதன்யன், நைஷ்டிக பிரம்மச்சாரி. தன்னுடைய குருவுக்கு எந்த நேரத்தில் எது தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சேவை செய்கிறவன். ஆனால் இவனை பற்றி மற்ற சீடர்களுக்கு பொறாமை வந்துட்டுது. இவன் மட்டும் இப்படி இருக்கானேன்னு உடனே குரு கிட்ட போய் கோல் மூட்டினாங்க. அவன் சரியில்லை, அவன் நடந்துக்கிறது சரியில்லை, அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லி. இருந்தாலும் இதையெல்லாம் அந்த குரு நம்பலை. அவருக்கு தெரியும் யார் யார் எப்படின்னு. துளசி சைதன்யன் பெருமையை மற்ற சீடர்களுக்கு உணர்த்தணும் அப்படின்னு நினைச்சார். அதுக்கு ஒரு வழி பண்ணார். ஒரு நாள் சீடர்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு காட்டு வழியா போய்கிட்டு இருந்தார். அங்க ஒரு பெரிய மலை அருவி கொட்டிக்கிட்டு இருந்தது. குரு சீடர்கள் பக்கம் திரும்பினார். இந்த மலையின் மேலே இருந்து அந்த படுபாதாளத்தில் குதிக்கிறதுக்கு உங்கள யார் தயார் அப்படின்னு கேட்டார். ஒரு சீடனும் வாயை திறக்கல, ஒதுங்கி நின்றுக்கிட்டாங்க. பின்னாடி மூட்டை முடிச்சோட வந்துகிட்டு இருந்தான் துளசி சைதன்யன். அவனை பார்த்தார். தபாருப்பா, நீ மேலே இருந்து அந்த அருவியில குதி அப்படின்னார். அப்படியே செய்கிறேன் சுவாமின்னா ஓடி போய் பொத்துன்னு குதிச்சுட்டான். அடுத்த கணமே குருநாதர் தன்னுடைய யோக சக்தியால் பறந்து போய் அவன் கீழே விழுந்துடாம தாங்கி பிடிச்சி கொண்டுகிட்டு வந்துட்டார். மற்ற சீடர்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டுது. அடுத்தபடியாக என்ன பண்ணலாம்னு யோசிச்சாங்க இவனை மாட்டி விடுறதுக்கு. ஒரு நாள் வெத்தலை அடிக்கிற ஒரு சின்ன உரலையும் உலக்கையையும் எடுத்து ஒளிய வச்சுட்டாங்க. சதமகர் சன்னியாசி இல்லை, அவர் வெத்தலை போடுவார். பல்லு சரியில்லை, அதனால இடிச்சு தான் வெத்தலையை போடணும். திடீர்னு வெத்தலை பாக்கு கேட்டார். வழக்கமாக உரலில் இடித்து தர்றது தான் துளசியின் பழக்கம். உரலை தேடினா கிடைக்கல, என்ன பண்ணுறது? குரு கேட்டுவிட்டாரே, குரு சேவை தானே முக்கியம். என்ன பண்ணா, வெத்தலை பாக்க தன்னுடைய வாயில் போட்டு முன்னு அதை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டான். குரு எதையோ படிச்சுக்கிட்டே அதை வாங்கி வாயில் போட்டுக்கிட்டார். துளசி, இன்னைக்கு தாம்பூலம் நல்லா இடிக்கப்பட்டிருக்கு, ருசியாக வேற இருக்கு, அதை இடித்த பாத்திரத்தை என் கண்ணால் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குன்னு விட்டார். அதை மட்டும் அனுப்பி போய் நீ வர வேண்டான்னு வேற சொல்லிவிட்டார். இதை கேட்டதும் துளசி தவிச்சு போயிட்டான். இவன் போகாமல் எப்படி வாயை மட்டும் அனுப்பி வைக்க முடியும்? இவன் தவிக்கிறத பார்த்ததும் மற்ற சீடர்களுக்கெல்லாம் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம். துளசி கொஞ்சமும் யோசிக்கல, வாழை எடுத்தான், தன்னுடைய தலையவே அப்படியே அறுத்து வெட்டி எடுத்தான். இன்னொரு சீடங்கிட்ட கொடுத்துட்டான், எடுத்துட்டு போன்னு சொல்லி. கொண்டுட்டு போய் குரு முன்னாடி வைக்கிறாங்க. அந்த தலையில வாய் திறந்துருக்கு, வெத்தலை போட்டு முன்னு இருந்தது, தெரிஞ்சு போச்சு, சிவப்பா இருந்தது. அவனுடைய குரு பக்தியை இப்ப எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் குரு சதமகர் தன்னுடைய அற்புத திறமையினால அந்த தலையை மறுபடியும் ஒட்ட வச்சுட்டார். துளசிக்கு உயிர் வந்துட்டுது. இப்படி ஒரு பெரிய கதை உண்டு. அதாவது துளசி சைதன்யன் அவனுடைய குரு பக்தி எப்படி அப்படின்னு கேட்டோம். ரொம்ப அபாரம் அப்படின்னு அந்த பையன் அடக்கமா, சும்மா விளையாட்டுக்காக தான் அப்படி அவங்ககிட்ட கேட்டோம். ஏன்பா, உன்னுடைய குரு பக்தியை என்கிட்ட காட்டுறதுக்கு உன்னோட கழுத்தை நீயே அறுக்கணும்னு நான் சொன்னா அதை நீ செய்வியா அப்படின்னு கேட்டோம். என்னுடைய கழுத்தை நானே அறுக்க வேண்டிய அவசியம் இல்லை சார் அப்படின்னா அவன். ஏண்டான்னு, அதே காரியத்தை தான் இனிமே நீங்க தினமும் செய்ய போறீங்களே சார் அப்படிங்கிறான். ஒருத்தர் ரொம்பவும் மகிழ்ச்சியா வந்துகிட்டு இருந்தார். என்ன விஷயம்னு விசாரிச்சேன். நான் தோத்து போயிட்டேன், அதுதான் மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னார். எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா போச்சு. இந்த உலகத்துல தோத்து போறவங்க யாரும் மகிழ்ச்சியா இருக்கிறது இல்ல. அப்படி இருக்கிறப்ப இவர் இப்படி சொல்றாரு, எங்க தோத்து போனீங்கன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் தான் அவர் விவரமா சொன்னார். என்னோட 5 வயசு குழந்தையோட நான் விளையாடிக்கிட்டு இருந்தேன்.
அந்த விளையாட்டில் என் குழந்தை ஜெயிச்சுட்டுது, நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னார் ரொம்ப உற்சாகமாக. நான் யோசித்து பார்த்தேன். அதாவது நாம் சின்ன குழந்தையா இருக்கிறப்போ எந்த விளையாட்டில் கலந்துக்கிட்டாலும் அதில் நாம தான் ஜெயிக்கணும்னு ஒரு வெறி நமக்குள்ளே இருக்கும். நம்மளை எதிர்த்து விளையாடுறவர் நல்லவரா கெட்டவரா, பெரியவரா சின்னவரா அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. அவர் தோத்து போகணும், நாம ஜெயிக்கணும், அதுதான் முக்கியம். எதிரியை சந்தோஷப்படுத்த விளையாடுகிற கலை அப்ப நமக்கு தெரியறதில்ல. வாழ்க்கையில் ஒரு பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் வெற்றி பெறணுங்கிற மன அழுத்தம் போயிடுது. போட்டியில் ஜெயிக்கணுங்கிறத விட குழந்தைய சந்தோஷப்படுத்தணுங்கிறது முக்கியமாக போச்சு. ஜெயிக்கணுங்கிற வெறி ஓடி போட்டுது. ஒரு குழந்தையா இருந்தப்போ நம்ம வளர்ச்சிக்கு உதவிய வெறி பெரியவனானதுக்கு பிறகு நமக்கு எதிரியா மாறுது. அதை சரியான சமயத்தில் நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், நாம் பொழைச்சிக்கலாம். ஒவ்வொரு மனுஷனுமே வாழ்க்கையோட அடுத்த கட்ட வளர்ச்சியில் அடி எடுத்து வைக்கிற நேரத்தில் தன்கிட்ட இருந்து ஏதோ ஒரு குணத்தை அல்லது தன் குணம் இருந்த ஏதோ ஒரு உறவை நாம் இழக்கத்தான் வேண்டியிருக்குது. ஒரு கட்டம் வரைக்கும் உதவியா இருந்த குணம் அடுத்த கட்டத்துக்கு தடையா கூட மாறிடலாம். இந்த பரிமாண மாற்றத்துக்கு உள்ளாகிற ஒவ்வொருத்தரும் பிரத்யட்சமா இதை உணர்றாங்க. ஆனா பல பேர் எப்படின்னா பழசை திறந்துட்டு புதிய கொள்கைகளை உருவாக்கிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லாம இருந்துடுறாங்க, அல்லது அப்படி செய்ய முடியாம தவிக்கிறாங்க. இதையெல்லாம் மீறி அந்த பழசை திறந்துட்டா அதை இழந்ததால உண்டாகிற மன அழுத்தம் சில காலத்துக்கு வருத்திக்கிட்டு தான் இருக்கும், வேற வழி இல்லை. ஆரோக்கியமான ஒரு முன்னேற்றத்துக்காக அந்த மன அழுத்தத்தை தாங்கிக்கத்தான் வேணும் அப்படிங்கிறாரு அந்த உலக புகழ்பெற்ற மேதை ஒருத்தர், இந்த ஸ்காட் பெக் அப்படிங்கிறவர். பிறந்த நாள் முதல் இதுதான் சரி அப்படின்னு கற்பிக்கப்பட்டு வந்த ஒவ்வொரு தத்துவத்தையும் தங்களுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி மாற்றி அர்த்தப்படுத்திக் கொள்ள முடியாமல் வாழ்க்கை சூழல்ல அப்படியே அரைப்பட்டு தூளாகிறவர்கள் தான் ரொம்ப தவிக்கிறாங்களாம். இதுதான் அவருடைய கருத்து. பெரும்பாலும் மனிதர்களுடைய நடுத்தர வயசுல, அதாவது 30 தாண்டுகிற சமயத்துல தான் இந்த தவிப்பு உண்டாவதுதான். இதை தான் மேற்கத்திய நாடுகளில் அடிக்கடி மிட் லைஃப் கிரைசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்பப்போ பழசையெல்லாம் தொலைச்சி விட்டு புதுசா பிறக்கிறதுக்கு கத்துக்கணும். ஒவ்வொரு நிமிஷத்தையும் அந்த நிமிஷத்துக்கு ஏற்ற சித்தாந்தம் கொண்டவர்களாக சந்திப்போம் அப்படிங்கிறார் அந்த உளவியல் நிபுணர். இப்படி பழகிக்கிட்டா வாழ்க்கை இன்பமயம், இல்லைன்னா தவிப்பு மயம்தான். பழசை தொலைக்க முடியாதவர்களில் எத்தனையோ பேர் உண்டு, எத்தனையோ ரகம் உண்டு. அதில் வேடிக்கையான நண்பர்களும் உண்டு. ஒருத்தர் நண்பர் வீட்டுக்கு போனார். அவர் ஏதோ இனிப்பு பலகாரம் கொடுத்து சாப்பிட சொல்லியிருக்கிறாங்க அவங்க வீட்டில். இவர் சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னாராம், சார் 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு தடவை இங்கே வந்தேன், அப்போ ஒரு இனிப்பு பலகாரம் கொடுத்தீங்க, அது இதை விட நல்லா இருந்தது சார் அப்படின்னாராம். அப்ப செஞ்ச அதே இனிப்பு பலகாரம் தான் சார் இதுவும் அப்படின்னாராம் அவர். 9வது பாடல். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலணை மேல் கண் வளரும் மாமன் மகளே, மணிக்கதவும் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ, உன்மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். அப்பழுக்கற்ற தூய்மையான பரிசுத்தமான மாட மாளிகைகளைச் சுற்றிலும் 4 பக்கங்களிலும் விளக்குகள் ஒளிவிட்டு பிரகாசித்து எரிந்து கொண்டிருக்கவும், அம்மாளிகையைச் சுற்றிலும் அகில் சந்தனம் போன்ற வாசனைப் பொருள்களின் நறுமணம் எங்கும் கமழவும், நல்ல பஞ்சடைத்த மெத்தையில் கண்ணுறக்கம் கொள்ளும் எங்கள் மாமன் மகளே, மாணிக்கங்கள் பதிக்கப் பெற்ற உன் வீட்டு கதவின் தாழ்பாளை திறக்க மாட்டாயா? திறந்து விரைவில் எங்களுடன் சேர்ந்து கொள்ள மாட்டாயா? மாமிகளே, நீங்களாவது அவளை எழுப்பிவிட மாட்டீர்களா? விடிந்து எவ்வளவு நேரமாகிவிட்டது, நாங்கள் இவ்வளவு நேரம் அவளை அழைத்து கொண்டிருக்கிறோமே, அவளுக்கு என்ன ஆயிற்று? ஒரு வார்த்தை கூட பதில் கூற மாட்டேன் என்கிறாளே, அவள் என்ன பேசும் திறனற்ற ஊமையா? அல்லது நாங்கள் அழைப்பது அவளுக்கு கேட்கவில்லையா, காது கேட்கவில்லையா? அல்லது ஆழ்ந்த பேருறக்கத்தில் படுத்து கிடக்கிறாளா? அல்லது யாரேனும் கட்டுப்படுத்தி அவளை பெருந்துயில் கொள்ளுமாறு செய்து விட்டார்களா? அல்லது ஏதேனும் மந்திரம் மாயம் செய்திருக்கிறார்களா? அதன் வசம் கட்டுப்பட்டு இப்படி பேருறக்கம் கொண்டு கிடக்கிறாளே. நாங்கள் அந்த மாமாய செயல்களில் வல்லவனும் மிகுந்த தவமுடைய இலக்குமியின் கணவனும்
வைகுண்டத்திற்கு அதிபதியுமான நாராயணன் பெயரை திரும்ப திரும்ப சொல்லி பக்தி பரவசத்தில் ஈடுபட்டு அவளை அழைக்கிறோமே, அவள் ஏன் இன்னும் எழுந்து வந்து கதவை திறந்து எங்களுடன் சேர்ந்து இறைவன் திருப்பெயரை சொல்லி வழிபட மாட்டேன் என்கிறாள்? நீங்களாவது கேட்டுச் சொல்லுங்களேன் என்கிறார்கள். இந்த பாடலின் திரண்ட பொருள் இது. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. விளக்கு எரிப்பதற்கே நிறைய செல்வம் இருக்க வேண்டும். இது சீர்மல்கும் ஆய்பாடி செல்வச் சிறுமியர்கள் வாழுகிற இடம். அந்த வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது? தூய்மையான ரத்தின மணிகள் அப்படியே பதிந்து வைத்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பு எழுதுகிறார்கள், அரசர்கள் அந்தப்புறத்திற்கு சிறந்த மணியை கொண்டு அற்புதமான கட்டடத்தை அமைப்பார்களாம். அங்கு வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட கற்களை கொண்டுதான் அரண்மனையையே கட்டுவார்களாம். இது துவளில் மண்டபம், அது தூமணி மாடம் என்று அதற்கு ஒரு விளக்கம் சொல்கிறார்கள். ஆக இழைத்து இழைத்து தூய்மையான மணியினை கொண்டு வந்து கட்டியிருக்கிறார்கள். அது ரத்தின மணி. இந்த பெண் எழுந்திருந்திருக்க வேண்டும், எழுந்திருக்கவில்லை. ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஒரு குடும்பம் விழிப்பதற்கு முன்பு விழிக்க வேண்டியவள் அந்த வீட்டில் இருக்கிற பெண். ஏனென்றால் ஆண் எழுந்தால் அவனை மட்டும்தான் சுத்தம் செய்து கொள்கிறான். பெண் எழுந்தால் அந்த வீடே சுத்தமாகிறது என்று ஒரு பொன்மொழி சொல்வார்கள். எனவே ஒரு பெண்ணாகி இருக்கிறவள் இப்படி உறங்கிக் கொண்டிருக்கலாமா? தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. 4 புறங்களிலும் நல்ல விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அகில் சந்தனம் போன்ற நறுமண புகை வீசுகிறது. தூபம் கமழ. செல்வச் செழிப்பு. துயிலணை மேல் கண் வளரும். அது தூங்குவதற்காகவே அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய மெத்தை. அதாவது அந்த மெத்தையை பார்த்தாலேயே வா 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 வந்து படு என்று அழைப்பதை போல 5 விதமான சிறப்புகள் அமைந்திருக்கக்கூடிய பஞ்சனை அது. அதில் அழகு இருக்கிறது, மென்மை இருக்கிறது, குளிர்ச்சி இருக்கிறது, சுகம் இருக்கிறது. அப்படிப்பட்ட அருமையான அந்த பஞ்சனையின் மீது அவள் படுத்திருக்கிறாள். தமிழிலே தூங்குகிறார்கள் என்று சொல்ல மாட்டார்கள், கண்வளராய் என்று சொல்வார்கள், மங்களம் கருதி. ஏன்னால் தூங்கிவிட்டார் என்றால் அமங்கலமாகிவிடுமே என்பதற்காக கண்வளராய் என்று சொல்லை பயன்படுத்துவது வழக்கம். சின்ன வயதிலிருந்து குழந்தை கண் வளருது என்று ஒரு வார்த்தை சொல்வார்கள். அதில் ஒரு விஞ்ஞான குறிப்பே இருக்கிறது. உண்மையிலேயே கர்ப்பத்தில் குழந்தை தூங்குவதால் தான் வளருகிறது. அது ஒரு 10 மாத காலம் தாயின் கர்ப்பத்தில் கண் திறக்காது. கண் திறந்து விட்டால் ஊமை, அது விதவிதமான குறைபாடு உடைய ஊனமான குழந்தையா வந்து பிறக்கும் என்று விஞ்ஞான குறிப்பு இருக்கிறது. அந்த குழந்தை கண்களை மூடிக்கொண்டு தூங்கி கொண்டே இருக்கும். அதில் என்ன ஆச்சரியம் என்று கேட்டால், அப்போதான் அது வளருகிறது. ஒரு புள்ளியிலிருந்து ஒரு குழந்தையாக முழுமையாக வளருகிறது. அந்த கண் வளருதல் என்பதிலே தூங்கும் போது வளர்ச்சி நிகழ்கிறது என்கின்ற ஒரு குறிப்பு இருக்கிறது. மனிதனுக்கு கூட தூக்கம் அவசியம். ஏன்னா உடம்பில் இருக்கிற செல்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்வதற்கு மனிதன் தூங்க வேண்டி இருக்கிறது. அடுத்து உறவு சொல்லி அழைக்கிறாள். மாமன் மகளே. இவள் அந்தணகுல பெண் என்றாலும் ஆயர் குலமகளாக ஆகும் விருப்பத்தின் காரணமாக ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்கிறாளாம். இதை உரையாசிரியர்கள் எழுதும்போது ஒரு அழகான வாக்கியமாக குறிப்பிடுகிறார்கள். திருவாய்ப்பாடியிலே ஒரு பிரகிருதி சம்பந்தம் தனக்கு உஜ்ஜீவன ஹேதுவாக ஆண்டாள் ஆசைப்பட்டபடி. அழகிய மணவாள பெருமாள் நாயனாருடைய வியாக்கியானத்திலே திருவாய்ப்பாடியிலே ஒரு பிரகிருதி சம்பந்தம் தனக்கு உஜ்ஜீவன ஹேதுவாக ஆண்டாள் ஆசைப்பட்டபடி மாமன் மகளே என்று உறவு சொல்லி அவள் அழைக்கிறாள். மணிக்கதவம் தாழ்த்திரவாய். அது உள்ளிருப்பது வெளியே தெரியும்படி அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு வீடு. அவள் எப்படி தூங்குகிறாள் என்பது கூட வெளியே தெரிகிறது. அந்த கட்டில், அந்த மெத்தை, அந்த விளக்கு எரிகிறது. இந்த பாடலே மிக ரசமான ஒரு பாடல். திருப்பாவையில் 30 பாட்டு அழகு என்று சொன்னால் இந்த பாட்டுக்கு என்று தனியான ஒரு ரசனை உலகத்தில் தனியான ஒரு கூட்டமே உண்டு. மணிக்கதவம் தாழ்த்திரவாய், நீ வந்து திற. ஏன்னா எழுந்து வந்து திறக்கிற போது நாங்களா திறந்து கொண்டு உள்ள வந்தால் அது மரியாதையாக இருக்காது ஒரு வீட்டுக்குள்ளே. நீ வந்து திற. ஆனால் அவள் அசைவதாக தெரியவில்லை. அவளுடைய அம்மா எழுந்து விட்டாள். அவள் மற்ற வேலைகள் பார்த்து கொண்டிருக்கிறாள். அதனால உறவு சொல்லி அவளை அழைக்கிறார்கள். மாமீர், அவளை எழுப்பீரோ? நீங்கள் அவளை எழுப்பிவிடக்கூடாதா? அப்படி தூங்கி கொண்டிருக்கிறாளே. உன் மகள்தான் தன்னுடைய தோழியினுடைய தாயை பார்த்து சொல்கிறாள், உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ. என்ன பொருள் தெரியுமா?
பேச்சு வராதவர்கள் என்று பொருள் அல்ல, ஊமை என்ற சொல்லுக்கு இறை நாமம் சொல்லாதவர் என்று பொருள் என்று எழுதுகிறார். இறைவனுடைய நாமத்தை சொல்ல வேண்டிய சந்தர்ப்பத்தில் சொல்லவில்லை என்றால் பிறகு நாக்கிருந்து என்ன பையன்? பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்பார்கள் அல்லவா. உண்ணா நாள் என்பது இந்த உலகத்தில் சாப்பிடாத நாள் அல்ல, உன்னை வணங்காத நாள் தான் உண்மையிலேயே உண்ணா நாள் என்று குறிப்பிடுவார்கள். ஊமையோ அன்றி செவிடோ என இறைவன் புகழ் கேளாத செவி என்ன செவியே என்று சிலப்பதிகாரம் பேசும். இந்த பெருமானுடைய புகழை நாங்கள் சொல்லுகிறோம், அவள் காதிருந்தும் கேட்கவில்லையே. நேற்று வரை நன்றாக பேசினாளே, இன்று என்ன ஊமையாகிவிட்டாளா? அழைப்பு அவள் காதில் போய் விழவில்லையா? அல்லது இரண்டுமே அவளுக்கு இணைந்து விட்டதா? சோம்பல் வயப்பட்டாளா? யாரேனும் மந்திரம் மாயம் செய்து விட்டார்களா? என்ன நடந்து விட்டது? ஊமையோ அன்றி செவிடோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய் ஏன்னா மந்திர துயில் பட்டாளே. இப்படி அவள் பிடிவாதமான ஒரு தூக்கத்தில் போய் மாட்டிக்கொண்டு இருக்கிறாளே. நாங்கள் அழைக்கிறோம், எதை சொல்லி அழைக்கிறோம்? மாமாயன், மகா மாயையில் வல்லவனாகிய பெருமான். மாதவன் நம்முடைய சாதாரண தவம் அல்ல, எல்லா தவங்களுக்கும் அப்பாற்பட்ட பெரும்பொருள். அந்த தவத்தால் அடைய வேண்டியவன் கருணையினால் தானாகவே நம்மிடத்தில் வருவதால் அவன் மாதவன். வைகுந்தத்தில் இருக்கிறவன் என்றாலும் கருணை காரணமாக ஒவ்வொரு கோயிலிலும் அர்ச்சாவதாரத்தில் எழுந்தருளி இருக்கின்றவன். வைகுண்டபதி என்றாலும் இந்த பூமிக்கு கிடைக்கிறவன். வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவின்று. உண்மையிலேயே திருப்பாவையினுடைய நோக்கமே இறைவனுடைய நாமத்தை பல வகையில் சொல்வது. இறைவனுடைய நாமத்துக்கு மிகுந்த சக்தி அதிகம். கட்டிப்பொன் போலே அவன், பணிப்பொன் போலே திருநாமம் என்று உரை எழுதுவார்கள். அதாவது தங்கத்தில் ஒரு பெரிய கட்டி இருந்தால் கூட அதை வைத்துக்கொண்டு என்ன பண்ணுவது? ஆனால் பணிக்கப்பட்ட பொன், வளைக்கப்பட்ட பொன்னாக இருந்தால் அது பல சமயத்தில் ஆபத்துக்கு உதவும். ஒரு மோதிரமாக இருந்தால் அடகு கடையில் வைத்து கூட ஒரு ஆபத்திலேருந்து வெளியில் வரலாம். இறைவன் வைகுந்தத்திலே இருக்கிறான் என்று சொன்னால் கட்டிப்பொன் போலே, ஆனால் பணிப்பொன் போலே அவனுடைய திருநாமம், நாமம் பலவும். இன்னும் கூட நிறைய விளக்கங்கள் சொல்வார்கள். இறைவனுடைய நாமம் இறைவனை விட செல்வாக்கு உடையது என்று. ஒரு வங்கிக்கு போகிறோம், செக்கில் கையெழுத்து போட்டு கொடுத்தா நம்ம கையெழுத்துக்கு தான் அதிக பலம் இருக்குமே ஒழிய நாமே போய் நின்று கொண்டு பணம் கொடுன்னு கேட்டால் கூட கொடுக்கறதுக்கு யோசிப்பா. எப்படி கொடுப்பார்கள்? கையெழுத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது. அதுபோல் நாமும் இறைவனை காட்டிலும் வலிமை உடையது என்று ஒரு குறிப்பு சொல்வார்கள். ஒரு சின்ன வரலாறு. காஞ்சி மகா சுவாமிகள் உடல்நலக் குறைவு மாதிரி ஜுரத்தில் இருக்கிறார்கள். மருத்துவர் வர சொன்னார்கள். அவர் உடனே மருந்தெல்லாம் கொடுக்க வேண்டி இருக்குமோ என்ற எண்ணத்தில் அவர் வந்தார். உன்னை யார் இப்படிலாம் வர சொன்னா? நீ உட்கார், நான் இப்போ என்னுடைய டெம்பரேச்சர் எடுத்துக்கோ, விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல போகிறேன், சொல்லி முடிச்சதுக்கப்புறம் டெம்பரேச்சர் எப்படி இருக்கு பார் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுவதற்கு முன்பு ஜுரம் இருந்தது. சொல்லி முடித்த பிறகு ஜுரம் இல்லவே இல்லை. உன்னை எதுக்கு தெரியுமா கூப்பிட்டேன்? மருந்து கொடுத்து தான் இதை காப்பாற்றணுங்கிறது இல்லை, விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னாலேயே ஜுரம் போயிடும்னு தெரிஞ்சுக்கோ என்று ஒரு செய்தி சொன்னதாக ஒரு வரலாறு உண்டு. அவனுடைய நாமம் எல்லா நோய்களையும் போக்கக்கூடியது. அந்த நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். அந்த நாமங்களை நாம் வாய் திறந்து பாடுவோம் என்பதாக இந்த பாட்டு நிறைவு பெறுகிறது. திருப்பாவை 7ஆம் பாடல். நாயக பெண் பிள்ளையை எழுப்புகிறார்கள். கீசு கீசென்று எங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து வாசன் அருங்குடல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிர் அரவம் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி, கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். எங்கள் குழுவுக்கு தலைவியானவளே, நல்ல அழகுடையவளே, கீசு கீசென்று ஆனைச்சாத்தன் பறவைகள் ஆணும் பெண்ணுமாய் தமக்குள் இன்பமாய் பேசிக்கொள்ளும் பேச்சு உன் காதில் விழவில்லையா? பொழுது விடிந்ததை அறியாமல் பேய்த்தூக்கம் தூங்குகிறாயே. நறுமணம் பொருந்திய குழல்களை உடைய ஆயர் மகளிர் அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும் ஒலிக்கும்படி தமது கைகளை மாற்றி மாற்றி மத்தினால் தயிர் கடையும் பெரிய ஒலி உன் காதில் விழவில்லையா? உயிர்களின் உள்ளும் புறமும் நிறைந்துள்ள நாராயணன், அழகிய வடிவை உடையவன், நமது ஆயர்பாடியில் கண்ணனாக வந்து தன்னை கொல்ல வந்த கம்சன் விடுத்த கேசி என்ற அரக்கனை கொன்று கேசவன் என்று பெயர் பெற்றவன். அவனது புகழை இந்த மார்கழி விடியற்காலையில் நாங்கள் பாடி வருவதை காதால் கேட்டும் கேளாதது போல் படுக்கையில் கிடக்கிறாயே,
இது உன் பெருமைக்கு அழகல்ல, எழுந்து கதவை திற. இது பாடலின் திரண்ட பொருள். கரிச்சான் குஞ்சு, கரிக்குருவி, வலியன், செம்போத்து என்றெல்லாம் அழைக்கப்படுகிற அந்த குருவிகள் ஆனைச்சாத்தன் என்ற பெயருடையவை. அவை ஒன்றோடு ஒன்று கலந்து பேசுகிற போது கீசு கீசு என்று ஒலி எழுப்புகின்றன. பறவைகளுடைய ஒலி கிசு கிசு என்று இருந்தாலும் அது கிருஷ்ண கிருஷ்ண என்று சொல்லுவதைப் போல பக்தர்கள் காதில் விழுகிறது. ஒரு இயற்கை ஒலியை பாடலில் கொண்டு வந்து காட்டுகிறார் ஆண்டாள் நாச்சியார். இயற்கை எழிலை முழுமையாக படம் பிடிக்கிறார். ஏன்? நேச்சர் இஸ் த பாடி லாங்குவேஜ் ஆஃப் த காட் த அல்மைட்டி. கடவுளின் உடல் மொழி எது என்று கேட்டால் இயற்கைதான் கடவுளின் உடல் மொழி. இந்த உலகம் பல சப்தங்களால் ஆனது. ஆனால் நமக்கு எந்த சப்தம் வேண்டுமோ அதைத்தான் நாம் கிரகித்துக் கொள்கிறோம். நமக்குரிய சப்தத்தை பிரித்தெடுப்பதுதான் வாழ்க்கையின் சூட்சமமே. வானொலி பெட்டியில் பாருங்கள், விதவிதமான அலைவரிசையில் பாடல் வரும், நாடகம் வரும், எத்தனையோ வரும், விளம்பரம் வரும். நீங்கள் எதை பிரித்து கேட்கிறீர்களோ அதுவே உங்களுக்குள் போகிறது. அதுபோல் பிரபஞ்சம் முழுவதும் பல்வேறு சப்தத்தால் நிறைந்திருந்தாலும் அவரவர்கள் அவரவருக்கு உரிய சப்தத்தை தான் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் என்கிறாள். கணவன் மனைவி கூட பல வீட்டில் கலந்து பேசுவது இல்லை. ஆனால் இந்த பறவை பட்சிகளுடைய பண்பாடு காலையில் எழுந்தவுடன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றன. மனிதன் காலையில் எழுகிற போது மகிழ்ச்சியோடு எழ வேண்டும். நேற்று இரவு தூங்கினோம், அது ஒரு பெரிய விஷயம். இன்று காலை உயிரோடு எழுந்திருக்கிறோம், அதுவும் பெரிய விஷயம். அதனால் மகிழ்ச்சியோடு அந்த மகிழ்ச்சியை கடவுளுக்கு நன்றி சொல்வதைப் போல பறவை பட்சிகள் சப்தஜாலம் எழுப்புகின்றன. அவை பேசின பேச்சரவம் என்று ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார். பேச்சு என்பது தெளிவானது, அரவம் என்பது ஒலியை குறிப்பது, ஓசையை குறிப்பது. பெரிய சப்தத்துக்கு அரவம் என்று பொருள் வரும். இவர்கள் தனித்தனியாக பேசுகிறார்கள், மொத்தமாக கேட்கிற போது சப்தம் மட்டும்தான் கேட்கிறது. எதையுமே கூட்டமாக குழப்பிக்கொண்டால் நமக்கு புரிய போவதில்லை. கூர்ந்து தனியாக கவனித்தால்தான் பேச்சு கிடைக்கும், இல்லை என்றால் அரவம் தான் கிடைக்கும். பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே. இந்த பாடல்ல மோனை பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே, அந்த பகரம் மோனையாக அமைந்திருப்பது ஒரு பெரிய அழகு. நீங்கள் உண்மையில் நல்ல விழிப்பில் இருந்தால், காலையில் மகிழ்ச்சியாக இருந்தால், பறவைகளின் குரல் மட்டுமல்ல, அவை தங்கள் சிறகுகளை சிலுசிலுப்பதை கூட நம்மால் கவனிக்க முடியும். அப்படி இவர்கள் அந்த ஆனைச்சாத்தனுடைய ஒலியை கேட்டு மகிழ்கிறார்கள். முதலிலே ஒன்னிரண்டு ஒலி எழுப்பியது, அதனால் கேட்கவில்லை என்று இந்த உள்ளே படுத்திருக்கிறவள் சொல்ல முடியும். அடி ஒன்று ரெண்டு அல்ல, இப்போது அரவம் பெரிதாக கூச்சல் போடுகிறதே, உனக்கு புரியவில்லையா என்ற அர்த்தத்தில் பேசின பேச்சரவம் என்றார்கள். இவள் உறக்கத்தை பேய்ப்பெண்ணே, பேய்போல் தூங்குகிறாயே என்று கேட்கிறார்கள். உண்மையிலே பேயாய் அலைகிறான் என்றுதான் சொல்வார்களே ஒழிய பேயாய் தூங்குகிறான் என்று சொல்ல மாட்டார்கள். ஒரே விஷயத்தில் தீவிரத்தன்மை காட்டுகிற போது என்ன இப்படி பேய் மாதிரி அலையரே என்று பேசுவது வழக்கம். இவள் தீவிரத்தன்மையினாலே, கண்ணன் மீது கொண்ட காதலினாலே இப்படி கிடக்கிறாளா, அல்லது தமஸ் என்கிற தாமத குணத்தின் காரணமாக இப்படி கிடக்கிறாளா? இது ஒரு பெரிய கேள்வி. சில பேர் ஒரு கோயில் குடமுழுக்குக்கு வேலை செய்வார்கள், பேயாக வேலை செய்வார்கள். அந்த குடமுழுக்கு வெற்றி பெறுவதற்கு வேண்டிய வகையில் அல்லும் பகலும் பாடுபட்டு கொண்டே இருப்பார்கள். குடமுழுக்கு வேளையில் போய் தூங்கி விடுவார்கள். இந்த உழைத்த களைப்பு காரணமாக அந்த கும்பாபிஷேகம் நடக்கிற போது போய் தூங்கி விடுவார்கள். அப்படி ஒருவேளை இன்றைக்கு நோன்புக்கு போகிறோமே, நீ இப்படி தூங்கலாமா? நாயக பெண்பிள்ளாய் முதலில் பேய்ப்பெண்ணே என்று அழைத்தவர்கள் பின்னாலே நாயக பெண்பிள்ளாய் தேசமுடையாய் என்று அழைக்கப் போகிறார்கள். பேய் என்றவுடன் தாழ்வாய் நினைத்துவிட வேண்டாம். பேயனாய் ஒழிந்தேன் எம்பெருமானுக்கே யானும் ஒரு பேயனே என்று குலசேகர ஆழ்வார் அருமையாக அதை வேறு ஒரு கோணத்தில் பாடி காட்டுகிறார். இவர்களை எழ ஒட்டாதபடிக்கு செய்வது எது என்றால், அந்த கண்ணன் மீது கொண்ட அளவற்ற காதல் அல்லது பிரேமை ஒரு காரணமாக இருக்கலாம். அடுத்த ஒரு ஓசையை வர்ணிக்கிறார், இயற்கையை சொல்லி நமக்கு புரிய வைக்கிறார். பெண்கள் தயிர் கடைகிறார்கள்.
அந்த பெரிய ஆய்ச்சிமார்கள் தயிர் கடைகிற போது அவர்கள் கழுத்தில் அணிந்திருக்கிற தாலி, அதுவும் காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து, அச்சுத்தாலி ஆமைத்தாலி என்பார்கள். இதை கொஞ்சம் புரிந்து கொள்வது கடினம். இளம் வயதிலிருந்தே பெண்களுக்கு தங்க காசு கொடுத்து கொண்டே வருவார்கள். அந்த தங்க காசு தான் பெண்ணுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய சீதனம். அவர்களுக்கு தங்கத்தின் மூலம் சேமிப்பு நிகழும். தங்கள் சேமிப்பை காசாக்கி கையிலே வைத்திருப்பார்கள். திருமணமாகி அடுத்த வீட்டுக்கு போகிற போது அவர்களுக்கு ஆமைத்தாலி, கொஞ்சம் புடைத்த மாதிரி 2 உருண்டையாக இருக்கும், அதற்கு ஆமைத்தாலி என்று பெயர். அந்த காசும் பிறப்பும் அது ரெண்டையுமே கழுத்திலே கோர்த்து போட்டிருப்பார்கள். மஞ்சள் கயிற்றில் இந்த காசையும் மாட்டிக்கொள்வார்கள். அதன் பிறகு இந்த ஆமைத்தாலி என்கின்ற அந்த உருண்டையான தாலியையும் மாட்டிக்கொள்வார்கள். அப்படி தயிர் கடைகிற போது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று மோதி ஒரு பெரிய ஒலியை எழுப்புகிறது. என்ன டிராமாட்டிக்காக அதை கொண்டு வந்து நம்முடைய கண் முன்பாக காட்டுகிறாள் பாருங்கள். கண் முன்பாக அந்த காட்சி படப்பிடிப்பு போல வந்து நிற்கிறது. காலையில் வெண்ணெய் கடைகிறார்கள். ஏன் தெரியுமா? வெயில் ஏறி விட்டால் வெண்ணெய் உருகிவிடும், கண்ணனும் விட்டு வைக்க மாட்டார். எனவே அதிகாலையிலே கடைய வேண்டும் என்று வெண்ணெய் கடைகிறார்கள். பகவான் ராமகிருஷ்ணர் ஓர் உதாரணம் சொல்லுகிறார். வெண்ணெய் கடைகிறவர்கள் விடியற்காலையில் கடைவார்கள். காரணம், வெயில் வந்து விட்டால் வெண்ணெய் இளகிவிடும். அதுபோல் பக்தி வர வேண்டிய வயது இளம் வயது. உங்களுக்கு வயதாகிவிட்டால் உலகத்தின் வெப்பத்தில் அது உருகி ஓடிவிடும். எனவே இளம் வயதில் பக்தி வெண்ணெய் திரள வேண்டும், காலையில் மோர் கடைவது தயிர் கடைவது போலே என்று பகவான் ராமகிருஷ்ணர் ஒரு கருத்து சொல்வார். கை பேர்த்து கடைய முடியல, மலை மாதிரி வெண்ணெய், பார்க்கடல் மாதிரி பானை, எவ்வளவு நேரம் அந்த மத்தை போட்டு உருட்டி கொண்டே இருக்கிறது. கை மாற்றி கை பேர்த்து. காலையிலேயே இந்த பெண்கள் தலையில் பூச்சூடி இருக்கிறார்கள். இவர்கள் குழலுக்கே வாசம் இருக்கிறது. வாசனரும் குழலாய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிர் அரவம் கேட்டிலையோ. அந்த ஓசையிலே ஒரு அழகு இருக்கிறது. பித்தகோரஸ் கொல்லர் பட்டறையிலே ஏற்படுகிற ஒலியை வைத்துக்கொண்டு அந்த இரும்பின் அடர்த்தி என்ன என்று சொல்ல முடியும் என்று சொல்கிறார். அடர்த்தியான இரும்பு வர வர அதை தட்டுகிற அந்த ஒலி ஓசை மாறிக்கொண்டே போகும் என்று சொல்லுகிறார். ஒலி அழகை பற்றி மகாகவி பாரதி ஒரு மனிதனை ஒலியும் ஓசையும் என்ன பாடுபடுத்துகிறது என்பதை குறிப்பிடுகிறார். காணப்பறவை கலகலமெனும் ஓசையிலும், காற்று மரங்கள் இடை காட்டும் இசைகளிலும், ஆற்று நீரோசை அருவி ஒலியினிலும், நீலப் பெருங்கடல் என் நேரமுமே தான் இசைக்கும் ஓலத்திடையே உதிக்கும் இசையினிலும், மானுட பெண்கள் வளரும் ஒரு காதலினால் ஊனுருக பாடுவதில் ஊரிடும் தேன் வாரியிலும், ஏற்ற நீர் பாட்டின் இசையினிலும், நெல்லிடிக்கும் கோற்றொடியார் குக்குவென கொஞ்சும் ஒலியினிலும், சுண்ணமிடிப்பார்தம் சுவை மிகுந்த பண்களிலும், பண்ணை மடவார் பழகு பல பாட்டினிலும், வட்டமிட்டு பெண்கள் வளைக்கரங்கள் தாமொலிக்க கொட்டி இசைத்திடுமோர் கூட்டமுத பாட்டு கோரஸ் கூட்டமுத பாட்டினிலும், வேயின் குழலோடு வீணை முதலாம் மனிதர் வாயினிலும், கையாலும் வாசிக்கும் பல்கருவி நாட்டினிலும், காட்டிலும் நாளெல்லாம் நந்தொலிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவினான் என்று மகாகவி பாரதி பாடுகிறார். இசையினுடைய வலிமை அது. அப்படி ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ. நாயகப் பெண் பிள்ளாய் நீ எங்கள் தலைவியாயிற்றே. நாராயணன் மூர்த்தி, எப்பேற்பட்ட வலிமையுடையவன், எப்பேற்பட்ட பெருமையுடையவன் எம்பெருமான். அந்த எம்பெருமான் திருப்பெயரையும் கல்யாண குணங்களையும் பேசுவதுதான் பாசுரத்தினுடைய நோக்கமே. கேசி என்கிற ஒரு அரக்கனை வென்றவன், அதனால் கேசவன் என்கிற பெயரை பெற்றவன். கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. ராமாவதார காலத்திலே கரதூஷண வதம் முடிந்தவுடனே சீதை ஓடி வந்து கட்டிக்கொள்கிறாள். அப்படி கேசிவதம் நிகழ்ந்தது என்று சொன்ன உடனே நீ கண்ணனை கட்டிக்கொள்வதற்கு எழுந்து வருவாய் என்று பார்த்தால், நல்லவேளை கண்ணனுக்கு ஆபத்து இல்லை என்று நெஞ்சை பிடித்து கொண்டு தூங்குகிறாயா? கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. கேசமுடையாய், இதான் பெண்களுடைய இயல்பு. எவ்வளவுதான் பெண்கள் மாறினாலும் அடுத்த பெண்ணினுடைய கூந்தல் எவ்வளவு நீளம் என்பதை பற்றி யோசிப்பார்கள். கேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் என்று இந்த பாசுரம் நிறைவு பெறுகிறது. ஒரு சிறு திருத்தம். தேசமுடையாய் என்றும் ஒரு பாடம் உண்டு. கேசமுடையாய் என்பதை விட தேசமுடையாய் என்ற பாடல் வரியிலே பொருள் ஆழம் சுவை கூடுதலாக இருக்கிறது என்று கருதுவதற்கு இடமுண்டு. காரணம், அவள் அழகான கூந்தலை உடையவள் என்ற பொருளிலே 1-2 பதிப்புகளிலே கேசமுடையாய் என்கிற பாடம் இருக்கிறது. ஆனால் தேசமுடையாய் என்ற சொல்லுக்கு பொருள் ஒளியுடையவளே என்பது பொருள். ஒரு பெண்ணை வர்ணிக்கிற போது ஒளிதான் பிரதானம், பொன்னின் ஒளி பூவின் வெறி என்று சீதா பிராட்டியாரை கவி சக்கரவர்த்தி கம்பன் வர்ணிக்கின்றார்.
கண்ணனுடைய நினைப்பில் எப்போதும் ஒளி உடையவளாக விளங்குகின்றாள் என்ற பொருளிலே தேசமுடையாய் என்கிற பாடம் சுவையான, அழுத்தமான, ஆழமான, பெரும்பகுதி பதிப்புகளில் காணப்படுகிற பாடம் என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வணக்கம். வேதம் அனைத்துக்கும் வித்தான திருப்பாவையின் 6வது பாடல். இது பாடல் தொடங்கி திருப்பள்ளி எழுச்சியாக அமைகிறது. உறங்குகிற பெண்ணை வெளியில் இருக்கிறவள் எழுப்புவது போல பாடலின் அமைப்பு முறை. விடிந்தது என்பதற்கான அடையாளங்கள் சொல்லி எழுப்புகிறார்கள். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய் முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி, வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். முன் அனுபவம் ஏதுமில்லாத கன்னிப்பெண்ணே, இன்னும் உறங்குகிறாயே? விடியலை முன்னே அறிந்து கொள்ளும் இயல்புடைய பறவைகளும் கூட எழுந்து ஓசை எழுப்பி இறை தேட புறப்பட்டு விட்டனவே, அது உனக்கு தெரியவில்லையா? பறவைகளுக்கு அரசனான கருடனை வாகனமாக கொண்ட திருமால் திருக்கோயிலிலே வெண்மை நிறமுள்ள சங்கு தன் ஒலி எழுப்பி அழைக்கின்ற பேரோசை உன் காதில் விழவில்லையா? பெண் பிள்ளையே, விரைவில் படுக்கையை விட்டு எழுந்திரு. முன்பு தன் தாய் யசோதை வடிவில் முலைக்காம்பில் நஞ்சையே தீட்டிக் கொண்டு வந்து கண்ணனுக்கு வஞ்சகமாக பாலூட்ட கருதினாளே பூதனை. அவளிடம் பால் பருகுவது போல முலையுண்டு அவள் உயிரையும் உண்டானே கண்ணன். முன்பு கள்ளத்தனமாக சக்கரமாக அவன் முன் தோன்றினானே சகடாசுரன். அவனை தன் திருவடிகளை உயர்த்தியே உதைத்து அவன் கலக்கம் அடைந்து அழிந்து போனானே அந்த கண்ணன். திருப்பார்கடலிலே அமைந்திருக்கும் ஆதிசேஷன் என்னும் பாம்பின் மேல் அரிதுயில் கொண்டிருக்கிறானே அந்த கண்ணன். இவ்வுலக உற்பத்திக்கு மூல காரணமான அந்த கண்ணனை தம் உள்ளத்திலேயே இடைவிடாது தியானித்து கொண்டிருக்கும் முனிவர்களும், இறைவனை எளிதில் அடையும் யோகம் போன்ற உபாயங்களையும் செய்து கொண்டிருக்கும் யோகியர்களும் அலுங்காது அசையாது மெதுவாக நிதானமாக எழுந்து ஹரி ஹரி என்று திருமாலை எண்ணிப்பாடும் பேரோசை உன்னுடைய காதுகளில் கேட்கவில்லையா? ஆனால் இவ்வோசைகள் எல்லாம் எங்கள் செவி வழி புகுந்து உள்ளத்திற்கு குளிர்ச்சி தருகின்றனவே. இந்த அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காகவாவது நீ எழுந்து வரமாட்டாயா? இது பாடலின் திரண்ட பொருள். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில். புள்ளும் சிலம்பினகான் என்பது இயற்கையின் அழைப்பு. காலையிலே பறவைகள் ஒலி எழுப்புகின்றன. இதில் புள்ளும் என்றால் அந்த உம்மை சிறப்பு உம்மை. காலை பொழுது எப்படி விடுகிறது என்றால் கோழி கூவுது என்று ஒரு வார்த்தை சொல்வார்கள். மனித வாழ்க்கை இயற்கையோடு கலந்து நிற்கக்கூடிய தனித்த சிறப்புடையது. அது காலையில் இறை தேடுவதற்கு புறப்படுவதற்கு முன்பாக ஒலி எழுப்பி அதன் பிறகு புறப்படும். இறை தேடும் போதே இறை தேடு என்பதுதான் மனிதனுக்கும் விலங்குக்கும் இருக்கிற வித்தியாசம். அதனால் இறை தேடி அது எழுப்புகிற ஒலியை கேட்ட மாத்திரத்தில் இறை தேடி வல்லினரா இறை தேடி நாம் அந்த பெருமானை நினைக்க வேண்டாமா என்ற அர்த்தத்தில் புள்ளும் சிலம்பின என்றாள். தமிழிலே சிலம்புதல் என்றால் ஒலி எழுப்புதல் என்று பொருள். அதிகாலை எழுவதை மனிதன் பறவைகளிடமிருந்து கற்றுக்கொண்டான் என்கிறார்கள். அது மட்டுமல்ல, பறவைகள் மனிதனுக்கு எச்சரிக்கை உணர்வை ஊட்டக்கூடிய ஒரு அடையாளம். ஒரு காலத்தில் காடுகளில் மனித இனம் வாழ்ந்த காலத்தில் பதுங்கி வரும் பாய்ச்சல் மிருகங்கள் குறித்து எச்சரிக்கை ஒலி எழுப்பும் இயல்பு பறவைகளுக்கு உண்டு. எனவே பறவைகளின் ஒலியை பார்த்து வருகிற நன்மை தீமைகளை மனிதன் உணர்கிற பழக்கம் அன்று தொட்டிருந்திருக்கிறது. எனவே வெளியில் விடுகிற விடியலுக்கு அடையாளமாக சொன்னாலும் பறவை ஒலிக்கும் மனித இனத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதே. புள்ளும் சிலம்பினகான். புல் அரையன் கோயில், பறவைகளுக்கெல்லாம் தலைவன் கருடன். அந்த கருடன் கோயிலிலே, அதாவது திருமாலுடைய திருக்கோயிலிலே சங்கு ஒலி எழுப்பி அழைக்கிறார்களாம். வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. வெள்ளை வெளிசங்கு அது ரொம்ப தூய்மையான சங்கு. வெறும் நிறம் மட்டுமல்ல, அது எல்லா வகையிலுமே தூய்மையுடைய ஒன்று, வெண்மையுடைய ஒன்று. அது அழைப்பதற்காகவே பயன்படுத்தப்படுவதாலே வெளிசங்கு கோயிலிலே நடை திறந்து விட்டது. மக்கள் வரலாம்
என்பதற்கான அறிவிப்பு சங்கொலியின் மூலம் அந்த ஊருக்கு தெரிவிக்கப்படுகிறது. எனவே கோயில் அழைப்பு வந்துவிட்டதே, நீ எழுந்திருக்க வேண்டாமா? பேரறவும் கேட்டிலையோ? பறவையின் சப்தம் கூட சின்ன சின்னதாக போயிருக்கலாம். இது எத்தனை பெரிய ஒலி, சங்கு ஒலி எழுப்புகிறார்களே, ஊருக்கே கேட்க வேண்டும் என்று எழுப்புகிறார்களே, உனக்கு தெரியவில்லையா? சங்குக்கும் ஆண்டாளுக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு நாச்சியார் திருமொழி நன்கு படித்தவர்களுக்கு தெரியும். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவளச் செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ, மறுப்பொசித்த செங்கண்மால் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே என்று சங்கரை பாராட்டி மகிழ்ந்தவள் ஆண்டாள் நாச்சியார். எனவே வெள்ளை வெளிசங்கு அதற்கு என்ன பெருமை என்றால், ஓங்கார ஒலி எப்போதும் சங்கிலே காதில் வைத்தால் கேட்டுக்கொண்டே இருக்கும். நமக்கு ஒரு ஆச்சரியம், கண்ணனாகிய கடவுள் குடியிருக்கிற ஊரில் வேறு ஒரு கோயிலா? கோயில் அழைப்பு என்றால் ராமாயணம் படிக்கிற போது ராமன் நாராயணனை போய் வணங்கி வந்த செய்தி இருப்பதைப் போல கண்ணன் ஊரிலும் திருமால் கோயில் இருந்திருக்கிறது. இதில் புறவிடியல் பற்றி பேசினாலும் உண்மையில் அகவிடியலை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் காலை நேரத்து அடையாளங்கள். ஆன்மீக விடியல் என்பது ஏற்பட வேண்டும் என்றால் அறியாமை, இருட்டு போக வேண்டும். நீங்கள் இருட்டை விரட்டிவிட முடியுமா? இந்த உலகத்தில் என்ன முயன்றாலும் இருட்டை விரட்ட முடியுமா? ஒரே ஒரு வேலை இருக்கிறது, ஒரு வெளிச்சத்தை நிறுவுவதுதான் மனிதன் செய்ய வேண்டிய வேலை. எல்லாரும் உட்கார்ந்து கொண்டு இருட்டே போ இருட்டே போ இருட்டே போ என்றால் போகாது. ஆனால் ஒரு விளக்கை ஏற்றி வைத்தால் இருட்டு காணாமல் போய்விடும். அதுபோல் நம்முடைய அஞ்ஞானம், அறியாமை என்ற மன இருள் நீங்க வேண்டுமென்றால் நாராயணன், இறைவன், பரம்பொருள் என்ற ஒற்றை விளக்கு நமக்கு போதுமானது. அதை சொல்லிவிட்டு பிள்ளாய் எழுந்திராய் என்கிறார். பெண் பிள்ளைகளை ஏ பிள்ளை என்று அழைப்பது தமிழ் மண்ணிலே இருக்கிற ஒரு மரபு. என்ன பிள்ளை இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறியே அப்படிம்பாங்க. அது சிறு பிள்ளைகளை சொல்லுகிற வழக்கம் உண்டு. பிள்ளாய் எழுந்திராய். இந்த பிள்ளாய் என்பதில் இருக்கிற அழகு, சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்கிறாயே. உனக்கு கோயிலுக்கு வந்து முன் அனுபவம் இல்லையா? இந்த சபரிமலைக்கு போகிற போது கன்னிசாமி என்று அழைத்து கொண்டு போவார்கள். எல்லாரும் எழுந்திருக்கிற நேரத்தில் அவர் எழுந்திருக்க மாட்டார், அந்த முறையாக பூஜையில் கலந்து கொள்ள மாட்டார். கன்னிசாமி அவருக்கு விவரம் தெரியல என்று எல்லோரும் சொல்வார்கள். இந்த பிள்ளை எழுந்திருக்கவில்லை, பிள்ளாய் எழுந்திராய் என்றார். அவள் எழுந்திராமைக்கு காரணம் சோம்பல் மட்டுமல்ல, சோம்பலை தாண்டி இன்னொன்றும் இருக்கலாம். என்ன? கிருஷ்ண மயக்கம் என்றும் காரணமாய் இருக்கலாம். மிக முதிர்ந்த நிலை ஒரு காரணமாய் இருக்கலாம். அவளுக்கு அதிர்ச்சி உண்டாகும்படியாக எழுப்புவதற்கு உரிய கண்ணபெருமானுடைய வரலாறுகளை சொல்லுகிறார்கள். பேய்முலை நஞ்சு உண்டு பூதனே என்ற ஒரு அரக்கி தாய்முலைப்பாலில் அமுதிருக்க தவழ்ந்து தளநடை இட்டு சென்று பேய் முலைவாய் வைத்து நஞ்சு உண்டு பித்தன் என்றே பிறர் ஏசன் என்றாய் திருமங்கையாழ்வார் பாடுகிறார். அதாவது தாயிடத்தில் அமுது உண்ணாமல் பேயிடத்தில் போய் உண்டு அவளுக்கு மேலே போவதற்கான வழிமுறையை செய்த பூதனையினுடைய வரலாறு, அரக்கியின் வரலாற்றை சொல்லுகிறார். அடுத்து இன்னொரு வரலாறு, கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. கள்ளச்சகடம், சகடாசுரன் என்ற ஒரு அசுரன் வஞ்சனையான வடிவத்தில் சக்கரமாய் வருகிறான். அப்போது பெருமான் என்ன செய்தார்? தம் கால்களாலே எட்டி உதைத்தார். தன்னை நேடி வந்த ஆபத்தை அவர் விரட்டுகிறார். என்ன நயம் சொல்வார்கள் தெரியுமா? பெருமாளுடைய திருவடி நம்முடைய கஷ்டத்தை போக்குகிறது என்பதையும் தாண்டி பெருமாளின் துன்பத்தையே போக்கக்கூடியது. இப்படிலாம் அர்த்தம் சொல்லலாமா என்று கேட்பார்கள். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவன் அவன். இந்த பாசுரத்திலே துயரரு சுடரடி என்று ஒரு வாசகம் வரும். அந்த துயரரு சுடரடி என்பதற்கு வியாக்கியானம் செய்த பெருமக்கள் நம்முடைய துயர் என்று கூட அர்த்தம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்கு திருவடி இருந்தும் பக்தன் தன்னிடத்தில் வந்து அதை பெறாத போது பகவான் துயரமுறுகிறான். தாய் தன்னுடைய முலைப்பாலை தரையிலே பிச்சுமா போல அருளை அவன் பக்தர்களுக்கு வழங்குகிறான் என்று எழுதினார்கள். எனவே பெருமானுடைய திருவடி பெருமானுடைய துன்பங்களையே நீக்கியது என்றும் பொருள் கொள்ளலாம். மனிதர்களுக்கு ஒவ்வாதது ரெண்டு காரம், ஒன்று அகங்காரம், மமகாரம். அப்படி தோன்றிய அசுரர்களை அவன் அழித்திருக்கிறான். வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து, இந்த உலகத்துக்கெல்லாம் மூலமான வித்து. நல்ல தண்ணீர் நனைத்துதான் விதையை நடுவார்கள். இவன் வெள்ளத்து அரவில் பார்க்கடலிலே பாம்பிலே படுத்திருக்கிறான். வெள்ளை வெள்ளத்தின் மேலொரு பாம்பின் மிசை கள்ள நித்திரை கொள்ளும் பரமன் என்பார்கள். நீர் குளிர்ச்சி, பாம்பு குளிர்ச்சி, அந்த குளிர்ச்சிக்கு மேல் குளிர்ச்சியாக கண்ணபெருமானுடைய தோற்றம் குளிர்ச்சி.
முதல் தனி வித்தேயோ என்று நம்மாழ்வார் பாடுவார். ஆலமர் வித்தின் அரும் குரலன் என்று கம்பர் பாடுவார். விச்சி இன்றி விளைவது இல்லை என்று பகலாதனுடைய சரித்திரத்தை பாட வந்த இடத்திலே கவி சக்கரவர்த்தி கம்பன் பாடுகிறார். இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரு மூல விதை உண்டு, அந்த விதை இறைவன் என்பதை